சோர்ந்தாவதாக ஊழியர்கள் இருந்த போதிலும் கூட நம்ம சோர்ந்தாவதாக தங்களுடைய சபையை பார்க்கணும், மற்ற கிளை ஊழியர்கள் பார்க்கணும், எவ்வளவோ காரியம் இருந்தும் கூட நாட்டிலே சோர்ந்தாவது கடந்த வாரத்திலே நம்மகிட்ட வந்தபோது நாங்கள் சொல்லும் பொழுது சரிக்கையாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். மீண்டும் நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சோர்ந்தாவதாக சரி 3வது வாரம் தானே, சரி எப்படியோ சரி கத்தருக்கு மகிமை காட்டி எப்படியோ உணர்ந்தீங்கன்னு சொல்லி சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் சுதந்திரமாக நம்ம திருச்சி வந்துட்டு போய் 6-7 வருஷம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், திருச்சி வந்துட்டு போய் 6 வருஷத்துக்கு மேலே சுதந்திரமாக கத்தர்தாமே சுதந்திரமாக எங்களை ஊழியத்திலே அவர் தேற்றும்படி ஆகும், ஜெபிக்கும்படி ஆகும் நல்லொரு சுதந்திர ஆகிய தகப்பனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். அல்லேலூயா. சுதந்திரம் இந்த அணை விசேஷமாய் நம்ம மத்தியில் அவர் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். சுதந்திரவதாக விசேஷமாய் வாலிப தலைமார்கள் சுதந்திர ஐயாவுக்கு நீங்கள் சும்மா பேச வைக்காதீங்க, அவருக்கு ஒரு சாதனை என்ன செய்யுங்க நீங்கள், ஏன்னா சுதந்திரவதாக தேவனுடைய மனுஷனை நீங்கள் கனப்படுத்துங்க சொல்லி அவங்க சுதந்திரவதாக சால்வை நீதியாக கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டு நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரைகளை தட்டி ஆண்டவர் பேசும்படியாக இயேசுவின் வரும்படியாக ஆமென். சோதனையாவது நாட்களிலே ஆமென் சோதனையாவதாக நான் வந்தது வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் தந்த வார்த்தையினாலும் வல்லமையினாலும் மகிழ்ச்சியாக மீண்டும் கரங்களை தட்டி இயேசுவினால் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியாது? ஆமென். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்கிறவர். ஆமென். எனக்கு புல் ஃபீட் மாத்திரம் சின்னதா இருக்குது, ரொம்ப உயரமா இருக்க மாதிரி. அல்லேலூயா. பாஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காரு. ஆமா, எங்க சர்ச்சில் ஏன் உயரத்துக்கு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணினார், மகிழ்ந்து களி கூறும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நிறைய பொய் பேசுறவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்க நிறைய பொய் பேசுவாங்க. நீ பொய்யில தான் உலகம் என்று வந்து நான் பொய்ய பாட்டா பாடுற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையில அது நம்ம தான். அல்லேலூயா. நம்ம தான் பொய்ய பாட்டா பாடுவோம். அல்லேலூயா. என்ன பாட்டா பாடுவோம்னு கேட்டீங்கன்னா, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம தான் பயங்கரமா பண்ணுவோம், பயப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க நிறைய பாட்டு பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாம் நிறைய ஆவியில நிரம்பி பாடுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். உண்மையா பாடுங்க. ஆமென். நிறைய இடங்களுக்கு நான் போவேன், பொய்யா பாடுவாங்க. ஒரு பாடிட்டு கிடப்பாரு, அவங்க பாட்டுக்கிட்டு வெளியே இருப்பாங்க. ஆமா, நாங்க எல்லாம் கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த சபைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருடம் இருக்கும். அல்லேலூயா. 6 வருடங்கள் இருக்கும். ஒரு 3 முறை இங்கே வந்திருப்பேன். அல்லேலூயா. திரும்பவும் தேவன் 4வது முறையாக இங்கே கொண்டு வந்ததுக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. வாய்ப்பளித்த அன்பு போதகருக்கும் போதகரமாவுடைய குடும்பத்தாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் தேவனை உயர்த்தி விட்டு நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக செல்வோம். அல்லேலூயா. Thank you Holy Spirit. நம்ம எல்லாரும் செல்வோம்.
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, உலகம் என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சது, என்ன சுற்றி இருந்தவங்க எல்லாம் என்ன முடிஞ்சு போயிட்டு நினைச்சிட்டாங்க. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என் அன்பு தகப்பனே இதுவரைக்கும் என்ன நிற்க பண்ணிருக்கிறீங்க. கைகளை வைத்து சொல்லலாம், நீங்க மாத்திரம் இதுவரைக்கும் என்ன நிற்க பண்ணிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம், அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா, உலகம் என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு, சுத்தில இருக்கிற ஜனங்க என்ன முடிஞ்சுட்டேன்னு நினைச்சாங்க. ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் முடியல, இனிமேல் தான் நான் தொடங்குறேன்னு சொல்றீங்க, இனிமேல் தான் நான் தொடங்குறேன்னு சொல்றீங்கப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம், நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல பரிசுத்த தெய்வம் என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும், ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து நீர் யார் என்றும், உடைய ஜனங்களை எவ்விதமாய் நேசிக்கிறீர் என்றும், உடைய பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்றும் இன்றைக்கு நீ பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். உங்களை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஜீசஸ் அல்லேலூயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? அல்லேலூயா. நான் இங்க ஆண்டவர் என்ன இந்த நாள்ல நான் அன்னைக்கு வந்திருந்தீங்க பாஸ்டர் பார்க்கறதுக்காக, பார்த்துட்டு போகிறதுக்காக. நாங்க ஒரு ஊழியத்துக்காக பெருந்தூர் கட்ட நாங்க வந்திருந்தோம். அல்லேலூயா. அந்த இடத்துல வந்து ஊழியங்களை முடிச்சுட்டு வரும்போது நான் பாஸ்டர் பார்க்கறதா சொல்லியிருந்தேன். நாங்க வந்தோம். அல்லேலூயா. நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் இந்த சபையை குறித்து சில காரியங்களை சொன்னார். இங்க இருக்கிற அநேக குறைவுகள் இருக்கிறீங்க. எதில் இருக்கிறீங்க? நிறைவில் இல்லை, குறைவில் இருக்கீங்க. ஆமென். அப்போ நான் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சேன், ஏன் இந்த இடத்துல ரொம்ப குறைவான சூழ்நிலைகள் அப்படின்னா, ஜனக்குறைவு இல்லை, சாப்பாட்டு குறைவு இல்லை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தினுடைய குறைவு அப்படின்னு உங்களுக்கு. அப்ப சபைக்கு வரணும்ல ஆசீர்வாதம் இல்லையா? இந்த சபையை அபரிவிதமா கர்த்தர் ஆசீர்வதிச்சு இருக்கிற தேவ மனுஷன் சொன்னார், என்ன பார்த்து சொன்னார், ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, நான் அவர்தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. அவரோட வயசுல சின்னவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க இருந்து நாங்க நிறைய கத்துக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போது அதை சொன்னார் எனக்கு. ஆமென். அப்ப சில விஷயங்களை இந்த இடத்துல சொன்னார். சொல்வதற்கு முன்பதாக நீங்கள் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லும்படி ஏவினபடினாலே நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் இங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? நான் கேட்கிற கேள்விகளை நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? நல்லா தூக்குங்க. இவங்கெல்லாம் இப்படிங்கிறாங்க, வேறு விதமா தெரியும். அல்லேலூயா. நல்லா தூக்குங்க வைரமா. ஆமென். சில பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க.
பெறலைங்களுக்கு தூக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமென். பெற்றுக்கொண்டவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்கி வரலாம். நல்லா தூக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பெறாதவங்க கையை தூக்கும். ஒரு காரணம் இருக்கு. பெறாதவங்க கையை தூக்கும் வரலாம். நல்லா தூக்குங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை அளவில்லாம வாஞ்சிச்சீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. வாஞ்சிச்சீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இப்போ இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது, இயேசுவை போலவே இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோகத்தில் இருக்கிற சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர், நான் எத்தனை மணி வரைக்கும் பேசணும்? 1 மணி வரைக்கும். நேரம் ரொம்ப குறைவதா இருக்கு. அல்லேலூயா. ஏமாச்சில பார்த்து ஒரு அபிஷேகம் நமக்குள்ள எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, பரலோகத்தில் என்ன சம்பவிக்கிறதோ அது பூமியிலும் சம்பவிக்க வேண்டும். யாரை கொண்டு? நம்மை கொண்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோகத்துல இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது இங்க பூமியில என்ன கொண்டு கர்த்தர் செய்யணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இத வாங்கி சபையில வந்து ஏதோ கைகளை தட்டி அல்லேலூயா அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா அதோட முடிஞ்சு போகிறதுல பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு சபையில அதுதான் நடக்குது. அல்லேலூயா. இதுக்கு மேல ஒரு படி இருக்கிறது. ஆமென். தாய்க்கும் பிள்ளைக்கும், தாயினுடைய கற்பத்துல பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை எதுல அந்த உணவு எடுத்துக்கும்? வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு உணவு எதுல போகும்? எதுல போகும்? யார் சொல்றது? தொப்புள் கொடி. அல்லேலூயா. உண்மைய தொப்புள் கொடியில் தான். அல்லேலூயா. இந்த குழந்தைக்கான சத்து எல்லாம் அது ஜீவிக்கிறதுக்கு, அதுக்கு வளர்றதுக்கான சத்து, தாய் சாப்பிடுறது எல்லாம் அந்த தாயினுடைய ரத்தத்தில் இருந்து அது ஃபில்டர் ஆகி அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி வழியாக, தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு உறவு இருக்கிறது, தொப்புள் கொடி உறவு. அதன் வழியாக அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தானால வளராது. அல்லேலூயா. இந்த தாயினுடைய சத்தை அது உறிஞ்சு கொண்டு அது வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் தாய்மார்கள் கர்ப்பவரியானா நிறைய சாப்பாடெல்லாம் நோடுவாங்க. நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் குழந்தை புஷ்டி வெள்ளனா என்ன பண்ணும், பிறக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அத போல பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு தொப்புள் குடி உறவு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தொப்புள் குடி உறவு இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் உறிஞ்சு கொண்டு நாம வாழ்கிறவர்கள். உலகத்தான போல இருக்கிறவர்கள் அல்ல. உலகத்தான் அழுது புலம்புகிறது போல, உலகத்தான் பலவீனப்பட்டு கிடக்கிறது போல புலம்புகிறவர்கள் நாம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்ன ஒரு விஷயம், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களும் நானும் யாருன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம சீக்கிரமாக போகலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை. போதும். அல்லேலூயா. இங்க ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அது முழுசா வாசிச்சிருக்கோமா? அப்பதான் தெரியும். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? சத்தமா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுடைய சாயலாக. என்னது? நம்முடைய தேவன் 3இல் 1ஆன தேவன். என்னங்க? ஒரே தேவன் தான் 3 தன்மைகளில் வெளிப்படுகிறவர். புரியுதுங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 தன்மையில வெளிப்படுகிற ஒரே தெய்வம். ஆனால் 3 பேரும் வேறு வேறு விதமாக தான் செயல்படுவார். 3 தன்மை எப்படி செயல்படும்? வேறு வேறு விதமா செயல்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை
உண்டாக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சாயலாக, இங்க என்னுடைய சாயல்னு சொல்ல, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி யார் உண்டாக்குவோம்? அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நல்லா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆதியாகமத்துக்கு முன்பதாக இருக்கிற பகுதிக்கு போகிறேன். ஆதியாகமம் 0.0க்கு போறேன். ஆமென். அது பைபிள் இருக்காது. ஆமென். ஆதியாகமம் 1ல இருந்து தான் தொடங்கும். நான் 0க்கு போறேன். அல்லேலூயா. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ட சராசரங்களை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பதாக தேவனுடைய சேனைகளை உருவாக்கி வைத்திருந்தார். தேவனுடைய தூதர் கூட்டங்களை, ஆயிரம் கோடியான தூத சேனைகளை கர்த்தர் தமக்கென வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஒரு சேனை, ஒரு பகுதி ராணுவம். அல்லேலூயா. சேனைன்னு சொன்னா ராணுவம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சேனைன்னு சொன்னீங்க ராணுவம் அல்லது சிருஷ்டிப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஒரு பகுதி ராணுவம் என்ன செஞ்சுச்சு? ஒரு பகுதியில் இருக்கிற படைகள் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு தலைவன் இருந்தான். அவன் பேர் லூசிபர். அவன் பேர் என்னங்க? லூசிபர். லூசிபர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அது யாருக்கு தெரிய போகுது? அல்லேலூயா. ஆமென். இயேசுநாதர் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியுங்க? நீங்க லூசிபரை பத்தி தெரியலன்னா இயேசுநாதரை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆமென். நான் சொல்றேன் லூசிபர் யாரு? அல்லேலூயா. இந்த லூசிபர் அவன் பேர். அவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் வந்தது, அவன் ஆண்டவர் இருக்கிற அத்தனை கோடி தூதர்கள் அவனை மாத்திரம் ஸ்பெஷலா வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தாங்க? ஸ்பெஷலா வச்சிருந்தார். அல்லேலூயா. அவன் பயங்கர பெஸ்ட். அவனை முழுவதும் எப்படி வச்சிருந்தார்? ரத்தன கற்களினாலும் வெளியேற பெற்ற கற்கள். அவன் ட்ரெஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியேற பெற்ற கற்களினால்தான் அவன் ட்ரெஸ் போடுவான். ஆமென். இந்த மாதிரி காட்டன் துணி எல்லாம் போட மாட்டான். அவன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? உள்ள வைடூரியங்கள், கோமேதங்கள், அந்த கற்களால் நிரப்பப்பட்ட ட்ரெஸ் தான் அவன் போடுவான். அவன் பாடி ஆராதிக்கும் போது பரலோகமே அவனை பார்த்து ஸ்தம்பிக்கும். அவ்வளவு பெரிய ஆராதனை வீரன் அவன். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தூதர்களும் மயங்கி போவான். அவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன். தேவனுக்கு அடுத்தபடியா இருந்தவன். எப்படி பிறந்தவனுங்க? தேவனுக்கு அடுத்தபடி. அவன் ஒரு முடிவு பண்ணான். என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு முடிவு பண்ண என்ன பண்ணான்? பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது? நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய சிங்காசனத்துல போய் நாம உட்கார்ந்து தேவனை போல மாறினா என்னன்னு நினைச்சான். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவனை போல நம்ம என்ன பண்ணலாம்? மாறலாம். எல்லா இடமும் நமக்கு சொந்தம். ஒரு நாள் தேவன் இருக்கிற வடப்புறத்தில் இருக்கிற அந்த உயர சியோன்ல போய், பரலோக சியோன் இருக்கிற சிங்காசனத்துல போய் நான் என்ன பண்ண? தேவனுக்கு நிகரா உட்காரணும்னு அவன் நினைச்சான் பாருங்க. நினைச்ச போதே தேவன் அவனையும் அவனோடு இருந்த சில கூட்ட சேனைகளின் கர்த்தர் கீழே தள்ளினார். அது வரைக்கும் தேவ தூதனாய் இருந்தவன் விழும்போது இப்ப யாரா வந்து விழுந்தான்? யாரா விழுந்தாங்க? பிசாசாய் வந்து விழுந்தாங்க. யாரா விழுந்தாங்க? துஷ்ட தேவர்கள். யாருங்க? பக்கத்துல கையை பிடிச்சிருக்க அவங்க எல்லாம் துஷ்ட தேவர்கள். அந்த துஷ்ட தேவர்கள் இன்னைக்கு பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் கல் இருக்குதோ, மண் இருக்குதோ, இல்லை மலை இருக்குதோ, கரண்ட் இருக்குதோ, மரம் இருக்குதோ, அங்கெல்லாம் யாரும் இருக்காங்க? இவர்கள் நிறைந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த லூசிபரை கர்த்தர் தண்டிச்சார். என்ன பண்ணாருங்க? தண்டிச்சிட்டார். அவருடைய சிருஷ்டிப்பு அவருடைய மகனை போல அவர் பார்த்து கொண்டார். அவன் பண்ணின தப்பு நிமித்தம் உடனே தேவன் அவன் என்ன பண்ணார்? கீழே தள்ளினார். அல்லேலூயா. இதை தள்ளி முடிச்சுட்டு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்ற நம்ம தேவன், இந்த வசனம் யாருக்கு தெரியும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் எப்படி இருக்கிறாரு? ஏதாவது தூக்கம் வருதா? அல்லேலூயா. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. அல்லேலூயா. இது புரியலைன்னா தேவனுடைய மகிமை நமக்குள்ள வெளிப்படாது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லு. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு மரமோ மட்டையோ செடியோ கொடியோ அல்ல, அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் அறியாமையினால என்ன பண்றாங்கன்னா சங்காரமாக அறியாமையினால நிறைய செய்கிறார்கள். அதை குறை சொல்லவும் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி இருக்கார்? நம்ம மேல அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பான தேவன் எப்படி தண்டிக்க முடியும்? ஆமென். அவர் மன்னிச்சிருக்கணும், மன்னிச்சிருக்க மாட்டேன். அவனை மன்னிச்சிருக்கணும். அவன் சிந்திக்கத்தான் செஞ்சான், அவன் செய்யவே இல்லை. அவன் என்ன பண்ணலாம்? யோசிக்கத்தான் செஞ்சு அவனை கீழே தள்ளிட்டார். அப்ப தேவன் அன்புள்ள தேவன் என்பதை மறந்து
உடனே அதிகாரத்தை செலுத்திட்டேன்னு அவர் ஒரு முடிவெடுத்தார். என்ன எடுத்தாரு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாரு. இவனுக்கு பதிலா இன்னொன்னு நம்ம உருவாக்கணும், அதை உருவாக்கி அது மேல அன்பு வைக்கணும், அளவு கடந்த அன்பு அது மேல என்ன பண்ணணும், வைக்கணும்னு முடிவு பண்ணார். அல்லேலூயா. முடிவு பண்ண உடனேயும் இந்த பிதாக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் எப்படி சிருஷ்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு தெய்வம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆவி, ஆத்துமா, இந்த சரீரம். இது நிஜமான சரீரம் நீங்க நினைக்கிறீங்களா? இது நிஜம் கிடையாது. இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கிறதே அலெக்ஸோட ஆத்துமா தான் பேசிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆவி மனுஷன் தான் பேசிட்டு இருக்கிறான். இந்த பாடி எதுக்குன்னா, அந்த ஆவி மனுஷன் வாழ்றதுக்காக கொடுக்கப்படுது. இது செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்து போச்சுன்னா இது என்ன சொல்லுவீங்க? அடடா அருமையான ஒரு பாஸ்ட், இவர் இப்படி ஒரு 15-20 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச உடனே அது வரைக்கும் பாஸ்ட்ங்கிறது பெண்ணாகும். பாடி எப்போ எடுக்கணும், தூக்கலாம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு மதிப்பு இல்லை. மனுஷன் இப்ப எதுக்காக தான் அதிகமா வாழ்றான்? இதை போஷித்து காப்பாற்றுறதுக்காக தான் வாழ்றான். உள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிடுறான்? நான் உள்ள இருக்கிற மனுஷனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? ஒண்ணுமில்லாம கிடக்குறான். அல்லேலூயா. வெளி தோற்ற மனுஷன் எப்படி இருக்கிறான்? நல்ல இந்த மாதிரி தொப்பை எல்லாம் விட்டு ஜம்முன்னு இருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி மனுஷன், அல்லேலூயா, இந்த சரீரம், அதுக்காக சரீரத்துக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லல. ஏன்னா உள்ள இருக்கிற மனுஷனை அந்த சரீரம் தான் பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு சாப்பாடு எல்லாம் செய்யணும். அதை காட்டில உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சில தீனை கொடுக்கணும். அதை குறித்து தான் பேச போறேன் இன்னைக்கு. ஆமென். அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். அல்லேலூயா. அப்போ இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவன் பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தெய்வம் பிதா போற முடிவெடுக்கிற நம்மளை போலவே ஒருத்தர் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம், அவன் மேல அளவு கடந்த அன்பை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். முடிவு பண்ண உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கேட்டாரு, ஏப்பா நீங்க அவனை உருவாக்குறது சரி, அவனே இவன் மாதிரி தப்பு பண்ணினா அவனுக்கு யாரு பரிகாரம் செலுத்துறது? அவன் தப்புக்கு யாரு பரிகாரம்? நீங்க உடனே தண்டிச்சிருவீங்க, உடனே கோபம் வந்தா போட்டு தள்ளிடுவீங்க. ஆனா அவனுக்கு பரிகாரம், அவனுக்கு பரிந்து பேசக்கூடியது யாரு? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் கேட்க, அதுக்கு குமாரனாகி இயேசு சொன்னாரு, அவனுக்கு பரிகாரத்தை நான் செலுத்துகிறேன். ஆமென். அவனுக்கு பரிகாரத்தை, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பல என் மேல வரட்டும், எனக்குள்ள இருக்கிற நல்லதெல்லாம் அவனுக்குள்ள போகட்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்குள்ள போகட்டும். அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. இது பைபிள் இருக்கானா? இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுதான் நடந்திருக்கு பரலோக ராஜ்யத்தில். ஆமென். இப்ப 3 பேர் ஒண்ணா சேர்றாங்க. சேர்ந்த உடனே ஒரு காரியம் நடக்கிறது. அல்லேலூயா. என்ன காரியம் நடக்குதுன்னா, நம்மை போலவே நம்முடைய சாயலை ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், உண்டாக்குவோம். அப்படியே அழகா என்ன பண்றாங்க, உண்டாக்குறாங்க. அல்லேலூயா. இப்ப மண்ணுல அழகா ஆண்டவரை போலவே முகம், அல்லேலூயா, ஆண்டவரை போலவே கைகால், ஆண்டவரை போலவே சரீர அவயங்கள் எல்லாம் உருவாக்கி இப்ப மண்ணுல உருவாக்கியாச்சு. இப்ப மண் எப்படி இருக்குது? மண்ணுல உருவம் செஞ்ச என்னன்னு சொல்லுவீங்க? மண்ணுல உருவம் செஞ்ச என்ன சொல்லுவீங்க? அதை பார்த்து நல்லா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? பொம்மைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ மனுஷன் பொம்மையா தான் இருக்கான். இப்ப அவனுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா, ஜீவன் வேணும். என்ன வேணுங்க? ஜீவன், ஜீவ ஆத்துமா உள்ள வரணும். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அவனை பார்த்து பேசியிருக்கலாம் ஆண்டவர். என்ன பண்ணிருக்கலாம்? மண்ணை பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? ஏய் மண்ணான மனுஷனை எழுந்திருந்தா எழுந்திருப்பான, எழுந்திருக்க மாட்டானா? தாராளம் எழுந்திருப்பான். அல்லேலூயா. சொல்ற தாராளம் எழுந்திருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்படி மனுஷன் சொல்லி எந்திரிக்கல, இப்ப என்ன பண்ணலாம்? கையை வச்சு எந்திரி மனுஷன் அப்படின்னு எந்திரிச்சுக்க மாட்டானா? ஒரு ஹெவன்லி வல்லமை, ஒரு பரலோக வல்லமை அவனுக்குள்ள இறங்கி இருந்தா எந்திரிச்சிருக்க மாட்டானா? எந்திரிச்சிருப்பான். அல்லேலூயா. அது எல்லாம் ஒண்ணும் செய்யல. அவர் என்ன செஞ்சாருங்களா? வாசிக்கலாம் பாருங்க. ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. என்ன செஞ்சாருன்னா, அதுல 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை
நல்ல கவனிங்க. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் என்னவானா? நீங்க பக்கத்துல கையை பிடிச்சலுங்க, நீங்க ஜீவ ஆத்மா. இயேசுவை தேடி வர்ற எல்லாரும் யாருதான்? இயேசுவை தேடாத ஆளெல்லாம் ஜீவன் இல்லாத ஆத்மா. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. இனிமேல் யாரை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. எந்த பிசாசை கண்டு, எந்த பேயை கண்டு, எந்த புள்ளி சூனியக்காரனை கண்டு, எந்த மந்திரவாதியை கண்டு, எந்த மாயவித்தக்காரனை கண்டு நீ என்ன வேண்டியதில்லை. உனக்கு எதிரடைய எழும்புற எவனை கண்டும் பயப்பட தேவையில்லை. ஆனா நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிக்கடிக்கு சொல்ற நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய அதிகாரத்தை எப்படி கர்த்தர் வச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவன் மூக்குல என்ன பண்றாரு? காத்த தன்னுடைய அடி வயிற்றிலிருந்து என்ன பண்றாரு? காத்த ஊதுன எப்படி ஊதுவீங்க? அப்படின்னு ஊதுவீங்க. நல்ல தம் கட்டி என்ன பண்றாரு? அப்படின்னா அடி வயிற்றிலிருந்து என்ன பண்றாருங்க? தன்னுடைய ஜீவனை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவன் மூக்குல ஊதுறாரு. எப்படி ஊதிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே நின்று அப்படின்னு மூக்குல ஊதி இருந்தா அந்த பொம்மை என்ன இருக்கும்? ஆண்டவர் ஊதுன அந்த பொம்மை என்ன ஆகும்? என்ன ஆகுன்னு கேட்க தனித்தனியா என்ன பண்ணிடும்? கலண்டு ஓடிடும். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா குனிஞ்சு என்ன பண்ணாருங்க? ஒரு மூக்குல காத்து ஊதுனா குனிஞ்சு முழங்கால போட்டு குனிந்து அவருடைய மூக்கினை ஊதினார். அல்லேலூயா. ஊதுன உடனே அவன் யாரா மாறினான்னு கேட்டீங்களா? அல்லேலூயா. யாரா மாறினான்னா ஆதாம் எப்படி மாறினானா கடவுளை போலவே மாறிட்டான். இது வரைக்கும் மண்ணு. தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள போனோடனே அவன் யார் மாதிரி மாறிட்டான்? தேவனை போலவே மாறிட்டான். பாருங்க, மாறின உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷம். அவன் எழுந்த உடனே என்ன பண்ணிருப்பான்? யாரைத்தான் முதல்ல பார்த்துருப்பான்? யாரைத்தான் பார்ப்பான்? சத்தமா சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்ததுன்னா நர்ஸத்தான் முதல்ல பார்க்கும், இல்ல டாக்டர் பார்க்கும். அல்லேலூயா. வீட்டுல பிறந்தா அந்த பிரசவம் பார்க்க அம்மாவை பார்க்கும், ரெண்டாவது தாயை பார்க்கும். ஆனா முதல் ஆதாம் யாரை பார்த்தான் தெரியுங்களா? கர்த்தரை பார்த்தான், முகமா பார்த்தான். அல்லேலூயா. பார்த்த உடனே என்ன பண்ணிருப்பான்? பார்த்த உடனே என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவரே உமக்கு ரொம்ப நன்றி, என்னை உருவாக்கினதுக்கு, உங்களை போலவே உருவாக்கினதுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பானா? அல்லேலூயா. பைபிள் வாசிக்கும் போது சும்மா வாசிக்கூடாது, கொஞ்சம் கற்பனையோட வாசிப்பாரு. அல்லேலூயா. உருவாக்கினதுக்கு நன்றின்னு சொல்லியிருப்பானா? அப்படியே சொல்லியிருப்பான். குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணும்? உடனே இவ்வளவு கஷ்டத்துல என்னை பெற்றெடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அம்மா, எங்க அப்பா எங்கே அப்படின்னு கேட்குமா? குழந்தை என்ன பண்ணும்? பிறந்தோன்னே என்ன இதுக்கு முன்னால குழந்தையே பிறந்ததை பார்க்காத மாதிரி இல்லை என்ன பாக்குறீங்க? குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணும்? எப்படி அழுகும்? கரணம் கத்து. அவர் ஒரு சவுண்ட் வச்சிருக்காரு, கரணம் கத்து. அல்லேலூயா. அவர் மாதிரியே வச்சுப்போ. கரணம் என்ன பண்ணும்? கத்து. ஆமென். அல்லேலூயா. ஆதாமும் கத்தவல்ல இல்ல, ஆதாமு திக்கி பேச ஆரம்பிச்சான். என்ன பண்ணானுங்க? ஆண்டவரிடத்துல திக்கி பேச ஆரம்பிச்சிருப்பான் ஃபர்ஸ்ட். ஆமென். அல்லேலூயா. இப்ப யாரை போல மாறிட்டாங்க? கடவுளை போல மாறிட்டான். ஆமென். ஆண்டவர் அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறாரு. அவன் என்ன பண்றானா? கடவுளை போல இருக்கிறதுனால அவன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். என்ன பண்றானுங்க? அவன் என்ன பேர் வச்சானோ அதான் அந்த மிருகத்துக்கெல்லாம். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றான், டே ஆதாமே, இந்த தோட்டம் எல்லாம் உனக்கு தான். இந்த தோட்டம் எல்லாம் இத்தனை லட்சம் ஏக்கர் தோட்டம் உனக்கு தான். இந்த ஏதேன் தோட்டமே உனக்கு தான். இதுல 5 பெரிய நதி என்ன பண்ணுது? போகுது. இந்த நிலத்தை நீ பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் என்னோட காவலாளியா இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதுக்கு என்ன வேணா? எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சணும், எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்ப தண்ணி பாய்ச்சறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? நீங்க தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறதுக்கு என்ன கொண்டு போவீங்க? மம்தி வேணும், கடப்பாரை வேணும். அல்லேலூயா. விவசாயத்துக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேணும். அல்லேலூயா. அங்க எல்லாம் இருந்திருக்குமா? அப்போ அல்லேலூயா. பாருங்க, கொஸ்தும் வேணுங்கிறார். ஆமே, எல்லாமே வேணும். அல்லேலூயா. எல்லாம் வச்சிருந்த அது எல்லாம் தேவை. ஆனா அங்க இந்த தோட்டத்துல என்ன இருந்திருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆதாம் என்ன செஞ்சிருப்பா தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னா என்ன ஒண்ணு நடக்கும். ஆண்டவர் சொன்னா, பேசினா, மனுஷன் செத்தவனை பார்த்து உயிரோட எழுந்திருந்தா எழுந்திருப்பான்? எழுந்திருக்க மாட்டான். எழுந்திருப்பான். வியாதிஸ்தனை பார்த்து குணமாகன்னு என்ன பண்ணிருப்பான்? குணமாயினா. வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இயேசு செய்யறாரு, பாக்கலீங்களா? அல்லேலூயா.
இத போல ஆதாம் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, ஏய் அந்த நதி இந்த பக்கம் வரட்டும் அப்படின்னா, அது அந்த பக்கம் வந்து நினைச்சுங்க, அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் தண்ணி பாய்ச்சு. ஏய் அந்த மிருகம் அந்த பக்கம் போய் மேய் அப்படின்னு அது நினைச்சு அங்க போய் மேய்ச்சு. அவன் சொல்ற வார்த்தைக்கு பூமி முழுவதும் கீழ்ப்படிச்சு. அவன் அவ்வளவு வல்லமை உள்ளவனாய் இருந்தான். இதை திருடத்தான் பிசாசு வந்தான். ஆமென். இதை திருடத்தான் வந்த நேரம் இல்லை நமக்கு சொல்றதுக்கு. இதை திருட வந்தவன் அந்த பழிய அல்லேலூயா. அதுக்கு நேரம் இல்லையா, எனக்கு டைம் கொஞ்சம் தான் அல்லேலூயா. நான் இன்னொரு முறை வரும்போது சொல்றேன். அப்ப அந்த கனியை என்ன கூட ஆண்டவர் செய்யக்கூடாதுங்கிற பாவத்தை என்னவென்னா செய்ய வைத்தான். அல்லேலூயா. செய்யக்கூடாதுங்கிற பாவத்தை ஆண்டவர் கனியை வச்சிருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருந்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தானா அவன் தேவனை போலவே இருந்திருப்பான். ஆனா சாத்தானுடைய பேச்சு கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் போது அவன் மனுஷனாய் மண்ணான மனுஷனாய் மாறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மண்ணான மனுஷன் மாறினதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா, அவன் மேல இருந்த அன்பை விட்டார். அன்பை பண்ணாருங்க, விட்டார். அவனை துரத்தி விட்டார். என்ன பண்ணாரு? இதா கோபத்தை துரத்தி விட்டாரு. அவன் அனாதியா அலைந்தான். அவன் பாவம் செய்கிறவனாய் மாறினான். பாவம் செய்தனால ஒரு நாள் கோபம் வந்து பாவத்தினால உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களை அழிச்சிட்டு ஒரே ஒரு மனுஷன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். அவனுடைய 3 பிள்ளைகளுடைய சந்ததியிலிருந்து நம்ம எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிறக்க வச்சார். அல்லேலூயா. பிறக்க வச்சுட்டு அவர் 2000 3000 4000 வருஷம் போயிருச்சு. எத்தனை வருஷம் போயிருச்சுங்க? மனுஷனை உருவாக்கி 4000 வருஷத்துக்கு மேல போயிருச்சு. இன்னும் மனுஷன் எப்படி தான் இருக்கிறான்? பாவத்துல சிக்கி செத்துட்டே இருக்கிறான், அழிஞ்சிட்டே இருக்கிறான். இப்போ ஒருத்தர் அங்க படைக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, மனுஷன் செய்யற பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா யார் போறேன்னாரு? இயேசு போறேன்னாரு இல்லைங்களா? அது பரிகாரம் செய்யறத இயேசு இந்த பூமிக்கு மனுஷன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 33 வருஷம் பூமியில வாழ்ந்தவருடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டார். அவர் சுமந்துட்டு ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை, அல்லேலூயா, உயிரோடு எழுந்த உடனே ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வந்தார். ஆதாம் எப்படி இருந்தானுங்க? ஆதாம் எப்படி இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. தேவனை போலவே இருந்தா. எப்படி இருந்தா? நல்லா சொல்லுங்க. தேவனை போலவே இருந்தா. ஆதாம் எப்படி இருந்தா? தேவனை போலவே இருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மனுஷ பாவத்தினால இழந்து போன அந்த தேவ சாயலை திருப்பி கொடுக்கிறதுக்கு தாம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்துட்டு, அல்லேலூயா, அவர் சுமந்துட்டு அவருடைய பரிசுத்தத்தை எல்லாம் நம்ம மேல வச்சார். அல்லேலூயா. நம்ம மேல வச்சுட்டு அவர் ஒரு காரியத்தை செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்க. நல்லா கேளுங்க. அவர்கள் மேல் ஊதி. ஆதாம் மேல ஆண்டவர் என்ன பண்ணாரு? மூக்குல ஊதினாரா? நாசியில சுவாசத்தை ஊதினாரா? ஊதின உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனை போலவே மாறிட்டான். புரியுதா இல்லையா? தேவனை போலவே மாறிட்டான். இப்ப இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து சீசருடைய முகத்துல நாசியில் என்ன பண்றாரு? ஊதி சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஆதாம் கொடுத்தது என்ன ஆவிங்க? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை கொடுத்தா அவன் இயேசு கிறிஸ்துவை போலவே இருப்பான். இயேசு கிறிஸ்து செய்தது போல இந்த பூமியில் அவனால செய்ய முடியும். நீங்க நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறது இல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானது கைகளை தட்டுறதுக்கும் ஏதோ ஒரு உருண்டு பெறறதுக்கும் இல்ல. அதெல்லாம் எமோஷனல். அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. அதெல்லாம் இருக்குது. கைகளை தட்டுறாங்க, ஆவியில நிரம்பி கீழே விழுறாங்க. இதோட முடிஞ்சு போகிறதில்ல. இதுக்கு மேல இயேசுவை போல நீங்க பெரிய காரியத்தை செய்யணும். ஆமென். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த சபையோட சபையா இருக்காது, இன்னும் பெருசாயிருக்கும், இன்னும் திரள் கூட்டம் வந்திருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப ஊதுறாரு. ஊதுன உடனே நடந்துருச்சா? உடனே இவங்க தேவனை போல மாறிட்டாங்களா? இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இயேசு சொன்ன இடத்துல கூடி இருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில. அந்த 40 நாள் அளவு இயேசு என்ன பண்றாருன்னா இவங்களோட இருக்கிறார். எத்தனை நாள் இருக்கிறாரு? 40 நாள் அளவு. இன்னும் பிதாவினுடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ல. சிங்காசனத்துல உட்கார்ந்தாதான் அதை நிறைவேற்றக்கு யார் வருவாங்க? பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. இப்ப இயேசு பிதாவினுடைய சிங்காசனத்துல போய் 40 நாள் 50வது நாள்ல போய் உட்கார்றாரு வலது பரிசத்துல. அந்த 50வது நாள் அந்த அதிகாலையில என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் அந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி வராரு.
120 பேர் கூடி இருந்தாங்க. அந்த 120 பேர்த்தையும் இயேசுவை போல மாற்றினார். அல்லேலூயா. நீ 3 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அந்த பரிசுத்த ஆவி இறங்கினோடனே அவங்க என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷையை பேசினாங்க. என்ன பாஷையை பேசினாங்க? அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷைக்கு என்ன பேர் தெரியுங்களா? அது அந்நிய பாஷை இல்ல, அது அக்கினி பாஷை. என்ன பாஷை? ஆதாம் உயிரோட எழுந்த உடனே தத்தி தத்தி பேசுறது போல அந்நிய பாஷை நாம் இன்னைக்கும் பேசுறோம். ரிபாலா ஷந்தாரபா ரிகாலாதானபா அப்படி நம்ம பேசுறோம். அதுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷையை நீ பேச பேச தேவனை போல மாறுவே. அது தெரிஞ்சு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பாஷையை நீ பேச பேச நீ தேவனை போலவே மாறுவாய். அல்லேலூயா. அவன் பேசினான். பேதுரு, யோவான் எல்லாம் பேசினான். நீ 3 அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிறவியில் இருந்து என்ன பண்ற? சப்பானின்னு சொன்னா நீங்க நினைக்காதீங்க, இடுப்பு வரைக்கும் நல்ல மனுஷனுடைய உடம்பு, இடுப்புக்கு கீழே கால் 1.5 அடி நீளம் கூட இல்லை, இவ்வளவு வளர்த்திதான் கால். புரியுதா? காலு நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கை வாசித்து பார்த்து இவ்வளவு நீளம் தான், யூத சரித்திர புத்தகம் இவ்வளவு நீளம் தான் அந்த கால். அந்த காலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். கால் இல்ல, அவனை தூக்கின கீழே தூக்கினா கால் 2 என்ன பண்ணுங்க? காத்துல ஆடு. இவங்க 2 பேரும் போறாங்க. அது வரைக்கும் பயந்து உட்கார்ந்து இருந்தவங்க தான், பயந்த வேடிக்கை தான் அவங்க. இப்ப பரிசுத்த ஆவி இறங்கினோட இயேசுவை போலவே மாறிட்டேங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள வந்துருச்சு. தேவாலயத்துக்கு போகும்போது பிச்சை கேட்கிறான். அவன் சொல்றான், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்ல, எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்குனோடையும் இவ்வளவு வளர்த்து இருந்த கால் 6 அடி மனுஷனுக்கு வரக்கூடிய காலை போல புது காலாய் மாறினது. அவன் எழும்பி நின்றான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்து கர்த்தரே தேவன் என்று சொன்னாங்க. எப்படி நடந்ததுன்னா பேதுரும் யோவானும் 120 பேரும் யார போல மாறினாங்க? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷை ஏதோ சர்ச்சில் வந்து பேசிட்டு போறதுக்கு அல்ல. ஏதோ ஒரு இடத்துல போய் பேச 24 மணி நேரம் பேசிப்பார். கர்த்தர் இயேசுவை போல மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசுவை போல மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க. இயேசுவை போல மாற்றுவார். ஒரு 5 நிமிஷம். அல்லேலூயா. 5 நிமிஷம் நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நம்ம பாஷையில பேசுவோமா? பேசிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போக நான் குறித்த நேரத்துக்கு முடிச்சிடறேன். அல்லேலூயா. 5 நிமிஷம். எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க போல. இயேசுவை பத்தி சொன்னாவே டயர்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க. அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா. இயேசுவை கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இந்த சபைக்குள்ள இறங்கி வர போகிறோம். இங்க இருக்கிற எல்லா தடை பண்ணுகிற வல்லமைகளை கர்த்தர் முறிக்க போகிறார். தடை பண்ணுகிற ஆவிகள் இடத்தை விட்டு ஓட போகிறது. அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய மகிமையுள்ள அக்கினி இந்த இடத்துல இறங்கி வர போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறபடினால ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை தெரியாதவங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். உன்னை விட்டு அவர் விலகல, உன்னை அவர் கைவிடவும் இல்லை. நான் பாவி, நான் துரோகி, நான் குற்றவாளின்னு சொல்லி குற்ற மனசாட்சியோட நீ இருக்க வேண்டாம். கர்த்தரோட பேச சொல்ற வாய்களை திறந்து அந்நிய பாஷை வர இருக்கிறவங்க அந்நிய பாஷையில பேசி நீ அக்கிலில நிரம்பு. மற்ற அந்நிய பாஷை பெறாதவன், பெறாத மனுஷன், பெறாத சகோதர சகோதரி, நீ ஸ்தோத்திரம் மாத்திரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தருடைய அக்கினி இந்த சபைக்குள்ள இறங்கி வரப்போகிறது. நான் இந்த வேளையில ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த தேவனே, பரலோக மண்டலம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. பரலோக மண்டலம் ஆண்டவரே இந்த சபைக்கு நேராய் திறக்கப்படுவதாக. பரலோகத்தில் நடக்கிற அந்த வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படுவதாக. இந்த இடத்தில் உங்களுடைய அக்கினி பற்றி எரியட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பரலோக அக்கினி இறங்கி வரட்டங்கத்தாக. நல்ல வாய்களை திறந்து ஒரு சோர்ந்து போன ஆவி, ஒரு செத்து போன ஆவி இன்னைக்கு உயிரை இயேசுவின் நாமத்தினால் பேசு. வாய்களை திறந்து அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர்கள் மேல ராஜா
பரிசுத்த தேவனுடைய மகிமையின் அக்கினி இந்த கூடாரத்தை மூடுகளை பார்க்கிறேன். இந்த கூடாரத்தை மூடுகளை பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலையும் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லுங்க. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா.
ஜனங்கள் பலனடையட்டும். Thank you, Holy Spirit. பெரிய காரியங்களை செய்யும். அபிஷேகம் இறங்கும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தடைகளை உடைத்ததுக்காக நன்றி. நெருக்கடிகள் முறிந்ததுக்காக நன்றி. சாத்தான் சமயம் வைத்திருந்த போராட்டம் என்றோடு முடிந்து போனதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வந்த ஆயுதங்கள் முடிந்து போனதற்காக நன்றி. நன்றி ராஜா. ஒரு பெரிய மகிமை இந்த சபை காணப்போகிறது. சபை குடும்பங்கள் காணப்போகிறது. இஸ்ரவேலர்கள் தேவனை கண்டது போல, தேவ மகிமையை கண்டது போல, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ள போகிறது. தேவனை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய கருத்துக்குள் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நாங்கள் உட்கார்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினினாலே மறுபுத்தர் கொடுக்கிறவராக ஆமென். நாம் இயேசுவை போல மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். யாரை போல மாறணும்? ஆதாம் பேசினா எல்லாம் நடந்துச்சு. நீங்க பேசினா சத்தமா சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? ஆதாம் பேசினா நடந்தது நடக்கலையா? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எதை சொன்னாலும் நடக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு. அதுதான் இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து கடலிலே பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி உன் இருதயத்தில் விசுவாசித்தால் அது அப்படியே, சத்தமா சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அது அப்படியே என்ன பண்ணும்? சத்தமா சொல்லுங்க. வரவே மாட்டேங்குது பாய்வு. ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நான் இப்பதான் மெசேஜுக்குள்ளேயே போறேன். எனக்கு இருக்கிறது 1/2 மணி நேரம் தான். சீக்கிரமாய் நான் சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எதனால இல்லை? ஏன் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை தடுத்து வைக்கிறார்? ஆமென். தேவனை தடுப்பாரா? சில வேளையில் நடக்கலாம். ஆமென். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில நான் நிறைய பொருளாதார குறைவு வந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த உடனேயும் நிறைய பற்றாக்குறை வந்துச்சு. ஆமென். ஆண்டவர் நிறைய கொஞ்சம் தேவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தலை. எனக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. பயங்கர நெருக்கடி எனக்கு வந்துச்சு. அப்போ அந்த நெருக்கடி வேலையில எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ நான் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை ஆண்டவர் இன்னைக்கு பேச வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னபடினாலே உங்களோடு நான் பேசுகிறேன். நான் சொல்லிட்டு சொல்கிறேன். வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இங்க நான் வந்து உட்கார்ந்த போது ஏற்கனவே சொன்னேன், பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடியில எல்லாம் இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? கையை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் இருக்கிறீங்களா? இல்லையா? நிறைய பேர் இருக்கீங்க. பண தேவையில்லாத ஆள் யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் இன்னைக்கு நான் பேச போறது நீங்க யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். நான் இன்றைக்கு காணிக்கையை பற்றி தான் பேச போறேன். முதல்ல காணிக்கையை குறித்த அறிவு யாருக்குமே இல்லை. ஒரு காலத்தில் எனக்கும் இல்லை. ஆமென். ஊழியம் செய்து கொண்டிருந்த எனக்கு இல்லை. அல்லேலூயா. சபைக்கு போயிட்டு இருந்த வேலை நடுவில் ஊழியம் செய்த போதும் எனக்கு அந்த அறிவு இல்லை. முழு நேர ஊழியத்துக்கு வந்தோடனே எனக்கு அந்த அறிவு இல்லை. கர்த்தரனோடு கூட பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 சபைகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 7 சபைகள் இருக்கிறது. இன்னும் அநேக ஊழியர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்.
அந்த அளவுக்கு தெய்வம் எங்களை ஆசீர்வதித்தார், குறைவில்லாதபடி. அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த வசனம் என்னை தொட்டது. ஆமென். இந்த வசனம் என்ன பண்ணுச்சுங்க, என்ன தொட்டது. நான் இன்னைக்கு பேசுற காரியத்துல சிலர் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், கோவப்படலாம், படலாம். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். இது பாஸ்டரோ மற்றவங்களோ யாரும் எனக்கு சொல்லலை, தேவன் பேசினார். காணிக்கையை குறித்தும் தசம பாகத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு எனக்கும் உங்களுக்கு இல்லைன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. நிறைய பேர் பைபிளை படிக்கிறது போது தொழுகிறாங்க. ஓசியா அறிவில்லாமையினால் சங்ககாரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசிரியனாய் இராதபடிக்கு. போதும். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் பக்கத்துல கை பிடிச்சவங்க சில வேலை இல்லை, அறிவில்லாம போறதுனால, அறியாம போறதுனால நாம சங்காரமாக. நாமளோ பாஸ்டர், எதுல? அல்லேலூயா. நம்மளை கொல்றதுக்கெல்லாம் தேவன் விட மாட்டார். ஏசு நம்ம கூட இருக்கிற வரைக்கும், அவர் நமக்கு நிர்ணயித்த காலம் வரைக்கும் ஒருத்தரும் நம்ம ஜீவன் எடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கிட்டத்தட்ட அநேக முறை பிசாசு என்னை கொல்ல பார்த்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2019 நான் செத்து போயிடுவேன்னு கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டான். என் உடம்பெல்லாம் இப்போ பார்த்தா இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பெரிய உடம்பா இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கொடுத்தா இருந்தது. இந்த தம்பி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, இந்த கேமரா ஸ்டாண்டு, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆமே. ஹாஸ்பிட்டலில் போடும்போது கை கால் தான் இருந்தது, குச்சி குச்சியா. அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க, ஒரு தனியார் மருத்துவமனையில். ஆமே. அட்மிட் பண்ண உடனேயும் அங்கே என்னுடைய நீர்ச்சத்து, உடம்புல இருந்த நீர்ச்சத்தெல்லாம் போயிடுச்சு. என்னுடைய நுரையீரல் வீங்கிருச்சு, என் கிட்னியும் பிரச்சனை ஆகிருச்சு. அல்லேலூயா. என் கல்லீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆமே. அல்லேலூயா. நான் ஒரு ஊழியத்துக்கு போன ஒரு இடத்துல எனக்கு ஒரு விஷத்தை அதில் கலந்து கொடுத்திருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமே. நான் ஒரு இடத்துல அவர்கள் வரக்கூடாது என்று கட்டளை போட்டார்கள். ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்த இடத்துல அங்கே அவர்களை கூப்பிட்டு ஒரு விஷத்தை, ஒரு மாந்திரீகத்தினுடைய மருந்தின் விஷம் அது. ஆமே. அது மாந்திரிகத்துக்காக பயன்படுத்தி ஒரு விஷத்தாலை அதை பவுடர் பண்ணி குழம்புல கலக்கி கொடுத்துட்டா தெரியாது. வேதம் சொல்லுறது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. என்னன்னா அது அதுக்காக போய் நீங்க போய் கடையில போய் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி குடிச்சிடாதீங்க, போய் சேர்ந்தீங்க. ஆமே. அதெல்லாம் இல்லை, அப்படி நேரா போய் குடிக்கிறது இல்லை. தெரியாம வச்சாலும் எவனும் கொல்ல முடியாது, அதை தெரிஞ்சு. தெரியாம சூனியம் மருந்து வச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விஷத்தை கலந்தார்கள். அதனால ஹாஸ்பிட்டல் என்னை கொண்டு போய் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறேன். என் மனைவியின் இடத்துல டாக்டர் ஒவ்வொரு நாளும் கையெழுத்து வாங்கும்போது, இன்னைக்கு போயிரு, செத்து போயிரு, நாளைக்கு போயிரு. அவள் ஒவ்வொரு நாளும் என் கட்டலுக்கு கீழே படுத்துட்டு, யார் குழந்தையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம், பசங்களை ஒரே அழுக, எப்போ செத்து போயிருக்கணும், எப்போ செத்து போயிருக்கணும். போயிட்டா என்ன பண்றது? அவள் வாழ்க்கை இருளான சூழ்நிலைக்கு வந்துருந்தான். ஆமே. 3வது நாள் நான் அவள் அழுதுட்டு இருக்கா. 3வது நாள் பார்க்குறா டாக்டர், நாளைக்கு எப்படி இருந்தாலும் போயிடுன்னு சொல்லிட்டு, அம்மா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு கையெழுத்து கொடுத்து போயிட்டாங்க. கையெழுத்து என் மனைவி கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. 3வது நாள் முடிய போகுது. 4வது நாள் தொடங்குது, அதிகாலை நேரம். அல்லேலூயா. எனக்கு பொட்டாசியம்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. தேல் விஷத்தை போல உடம்புக்குள்ளே இறங்கி, தேல் விஷம் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய பவர் உடம்புக்குள்ளே இறங்கிட்டு இருக்குது. அந்த இறங்கிட்டு இருக்கும்போது அந்த வலி தாங்க முடியல. நானே அதை அதிகமாகவும் வைக்கக்கூடாது, என்னால் அந்த வலி தாங்க முடியாமல் அந்த குளுக்கோஸ் ஸ்பீடாக வச்சுட்டேன். அது இன்னும் வேகமாக போய் எப்படியாவது போகட்டும், ஏதாவது நடக்கட்டும். ஆனால் என் நெஞ்சில் கை வச்சுட்டு அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன், நான் செத்துட்டா எல்லாரும் சிரிப்பாங்க. அல்லேலூயா. என் பிள்ளை காணாது நிற்கும், எல்லாமே போயிடும். ஒருவேளை நீங்க எடுக்கிறதுன்னு எடுத்துக்கீங்க, ஆனா வாழ வைக்கணும்னா இன்னைக்கு நீங்க என்ன பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மூச்சே விட முடியாது. அப்படியே பேசிட்டு படுத்துட்டேன். விடிய காலம் 4 மணி இருக்கும். நான் ஜெபம் பண்ணது ஒரு 2 மணி இருக்கும்.
2 மணிக்கு ஜெபிக்கிறேன். 4 மணி இருக்கு. ஒரு டாக்டர் வந்தார் வேக வேகம். அந்த எல்லா ஸ்க்ரீன் போட்டிருப்பான், சைடில் ஸ்க்ரீன் போட்டிருப்பான். அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு என்னை தட்டினார். என் மனைவி கீழே படுத்துருக்கா. என் மனைவி பக்கத்தில் நின்று அவர் தட்டுறது. மனைவி தூங்கிட்டான். நல்லா அவள் வெளியே முடிச்சு ரொம்ப டயர்டு தூங்கிட்டான். நான் அவர் டாக்டர் தட்டுறாரு. திரும்பி படுத்திருந்தேன். என் முழு இப்படி சைடில் தட்டுறாரு. டக்குன்னு திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா அவர் சொன்னார், நீ அலெக்ஸ் தானே? ஆமாம். உன்னை யார் இங்கே கொண்டு வந்து வச்சதுனார்? நீங்கள் தான் சார் கொண்டு வந்து போட்டீங்க. டாக்டர் தான் கொண்டு வந்து வச்சேன். அவர் சொன்னார், நீ நல்லா ஆயிட்டிய, உன்னை யார் இங்கே கொண்டு வந்து போட்டது? நீ சரியாயிட்டிய, உன்னை யார் இங்கே கொண்டு வந்து வச்சதுன்னா? நான் சொன்னேன், எனக்கு சரியாகலன்னு தானே சொல்கிறாங்க, என்னால் மூச்சே விட முடியலையே. இல்லை நீ ரெடி ஆகிட்ட, நீ எழுந்து வராங்க. இடம் மிஷினுக்கு போய் இடம் போட்டுக்குவாங்க. என்னால் எழுந்து நடக்க முடியாது. நடந்தா 2 ஸ்டெப் வச்சா மேலே கீழே மூச்சு இருக்கு. ஏன்னா நுரையீரல் வீங்கி இருக்கு, இறுதியத்தை அமுத்திட்டு இருக்கு நுரையீரல். நடக்க முடியாது. தட்டுறாங்க. தட்டி பார்க்கும்போது எழுந்து நடங்கிறாரு. எந்திரிச்சு 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் வைக்கிறேன். அந்த மூச்சு விட முடியற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் முன்னாடி போறாரு வேக வேகமா. ஒரு டாக்டர் நல்லா கோட் சட்டை போட்டிருக்காரு, கழுத்துல இந்த டெலஸ்கோப் போட்டிருக்காரு. அல்லேலூயா. அவர் நடந்து போறாரு முன்னாடி, நான் பின்னாடி போறேன். டியூட்டி நர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உட்காந்து என்ன பண்றாங்க, உட்காந்துருக்காங்க, அப்படியே தூங்கிட்டாங்க அவங்க அந்த நேரத்தில். நான் போற ரொம்ப தூரம் இங்கிருந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோடு போனதை விட ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போறேன். அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு போய் இடம் போட்டு பார்த்தா 24 கிலோ இருந்தேன். 75 கிலோ இருந்த வெத்தன் இருந்தேங்க. 24 கிலோ இருந்தேன். திரும்பி வர்ற என் மனைவி தேடுறான், காணும். படுக்கையில தேடுறா. திடீர்னு கண்டுபிடிச்சு பார்த்துருக்கா, காணும். தேடுறா. பாத்ரூம்குள்ள எல்லாம் போய் தேடி இருக்கா. எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது விழுந்துட்டானா, என்ன ஆச்சு ஏதாச்சு, அங்கேயும் இங்கேயும் அலையிறான். கூட இருக்கிற நர்ஸுகளும் தேடுறாங்க. ஏதோ ஒரு பேஷண்ட் கீழே நர்ஸுகள் நினைச்சு ஒருவேளை செத்து போயிருவேன் முடியாதுன்னு சொல்லி குதிச்சிட்டானோ மாடியிலிருந்து அப்படின்னு சொல்லி தொலைவுறாங்க. நான் ஒரு அந்த அது பார்த்தீங்கன்னா லைட்டு சின்ன சின்ன லைட் தான் போட்டிருக்காங்க, 0 வாட்ஸ் பல்ப். அந்த லைட் அந்த வழியை நடந்து வந்துட்டு இருக்கிற ரோபோட் மாதிரி, கம்ப்யூட்டர் மனுஷன் நடந்து வந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஓடி வந்து என் மனைவி பிடிச்ச, எங்கப்பா போனேன்? டாக்டர் வந்து அதை இடம் போட சொன்னாருங்க. அல்லேலூயா. நீ சுகமாயிட்டேன்னு சொன்னார். நமக்கு இந்த பைத்தியமா, எந்த டாக்டர் நேரத்தில் வராங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போனா. அங்கே போனால் நர்ஸெல்லாம் திட்டுறாங்க. டாக்டர் வந்து சொன்னாருமா, நாங்கெல்லாம் இங்கே உட்காந்துருந்த எந்த டாக்டர் வந்தா, நீ தூங்கிட்டு இருந்தேன். அந்த சிசிடிவி கேமராவை பாருங்க, யாருமே வரலைங்க. அல்லேலூயா. அந்த நாள் காலையில என்னோட பிளட் எடுக்கிறாங்க. எனக்கு பிளட்டே கிடையாது, ஆனா கடைசியே எடுக்கிறாங்க. ஒரு தடவை செக் பண்ணணும்னு சொல்லி, எப்போ சாக போகுது, ஹார்ட் எப்போ நிற்க போகுதுன்னு சொல்லி பிளட் எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தா என் உடம்புல ஆக்டிவேஷன் செய்யாத உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் இருந்து உடனே டாக்டர் 10 பேர்த்த கூட்டிட்டு 7 மணிக்கு ஓடியாரு. என்ன மருந்து கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? நர்ஸருக்கு நேற்று நீங்க கொடுத்துதான் கொடுத்தேன். நேற்று என்ன நடந்துச்சுனாரு. அவர் ஏதோ டாக்டர் வந்தாங்க. எந்த டாக்டரே வந்தார்? சொப்பனாக்கி பணம் பார்த்தியானார். அவர் இல்லைங்க, நிஜமாவே நீங்க தான் வந்தீங்க, யாரோ வந்தாங்க அப்படின்னு. உண்மையா ஒரு டாக்டர் வந்தார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவர் வந்து பார்க்கறாரு, செக் பண்ணி பார்க்கறாரு, எல்லாம் நார்மலா இருக்கு. மறுபடியும் இந்த மெடிசன் கொடுங்க, அந்த மெடிசன் கொடுங்கன்னார். அந்த நாள்ல 6வது நாள், 3வது நாள் முடிச்சு 4வது நாள் அந்த அற்புதம் நடக்குது. 6வது நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. முழுவதும் குணமாக்கப்பட்டேன். அல்லேலூயா. அந்த விஷத்தன்மையெல்லாம் இறங்கி போச்சு. என் நுரையீரல் நார்மலுக்கு வந்துச்சு. என் ஹார்ட், கிட்னி எல்லாம் நார்மலுக்கு வந்துச்சு. கிட்னியில மாத்திரம் கொஞ்சம் உப்பு லைட்டா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. மற்றபடி எல்லாம் நார்மல் ஆயிட்டோம். அல்லேலூயா. எழுந்து நடந்து வந்தேன். நான் அன்னைக்கு நினைச்சேன், என்னை வந்து தட்டினவர் டாக்டர் அல்ல, என்னை உண்டாக்கின தெய்வம். நம்மோடு நடக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, அவர் வந்து தட்டினார். யார் உன்னை இங்க கொண்டு வந்து போட்டது? எந்த வியாதி உன்னை கொல்ல போகுது? நீ சுகமாயிட்டு எழுந்து போனார். அல்லேலூயா. எழுந்து நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே தான். நிற்க நேரம் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு சில வேளையில் அறிவில்லாம போயிடும். என்ன பண்ணுதுங்க? அறிவில்லாம போயிருது. ஆமே. எங்க போனாலும் என்ன பண்ணுங்க, யார் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க, டபக்குன்னு வாங்கி என்ன அடிச்சு பொழைச்சு எடுத்து ஃபில் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றது, கப்புன்னு வர்றது. அல்லேலூயா. அந்த மாதிரி பண்ணது. எப்போ என்ன பண்ணுங்க, கைகளை வச்சு செபிச்சுட்டு சாப்பிடுங்க. ஆமே. எது கொடுத்தாலும் ஆமே. அதனால நான் சொல்றேன், இந்த காணிக்கை வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்.
தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆசீர்வாதம் ஆகணும்னா உபவாசம் பண்ணிடணும், ஜெபிக்கணும். எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும்னா நான் உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. நான் பெரிய ஆள் ஆகணும்னா நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா கிடைக்காது? சத்தமா சொல்லுங்க. ஜெபிச்சா கிடைக்கும். உபவாசம் பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா பைபிள் சொல்லுது கிடைக்காது. என்ன சொல்றேன்? அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படித்தான் நினைச்சிட்டு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் வேதத்துல நமக்கு என்னென்னலாம் இலவசமா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, பாருங்க, ரட்சிப்பு இலவசம். என்னங்க? சுகம் இலவசம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எல்லாம் இலவசம். ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், வரம் இலவசம், வல்லமை இலவசம், கனிகள் இலவசம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசம் தான். ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் இலவசமே இல்லை. பொருளாதார ஆசீர்வாதம் பக்கத்துல வச்சு, பொருளாதார ஆசீர்வாதம் இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு வழங்கப்படும் என்றார். அல்லேலூயா. கொடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. பிரதர், சிஸ்டர், கொடுத்தாதான். இன்னைக்கு சபையில நீங்க காணிக்க போடுங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ண பார்க்கல. நீங்க காணிக்க கொடுப்பீங்கிறதுக்காக சொல்ல. கொடுக்கிறதும் கொடுக்காததும் உங்க விருப்பம். வேதம் சொல்றது வருத்தத்தோடும் அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல, அவன் மன விருப்பத்தின்படி கொடுக்கணும். அதாவது எப்படி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், காணிக்கைன்னு என்ன, தசமபாகனா என்ன, அதை ஏன் தேவன் ஏற்படுத்தினார், அது இன்னைக்கு செய்யாதவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, செய்யறவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற நம்ம கொடுத்தாதான். பக்கத்துல பார்த்து ரட்சிப்பு, கையை பிடிச்சுங்க. ரட்சிப்பு, கிருபை இலவசம், ரட்சிப்பு இலவசம், ஆசீர்வாதம் இலவசம். அல்லேலூயா. சுகம் இலவசம், வரம் இலவசம், வல்லமை இலவசம், எல்லாமே இலவசம் தான். சபை இலவசம். அல்லேலூயா. எல்லா ஜெபமும் இலவசம் தான். ஆமென். பரலோகம் போறதும் சத்தமா சொல்லுங்க இலவசம் தான். ஆமென். பரலோகம் போறது இலவசம் தான். பாவம், சிகரெட்டு இலவசமா, சாராயம் இலவசமா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய்யில இலவசமா, அல்லேலூயா. கொள்ளை அடிக்கிறது இலவசமா, ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. சொத்து சேர்க்கறது, கொள்ளை அடிச்சு சொத்து சேர்க்கறது இலவசமா இல்ல. பாவம் எதுலையுமே என்ன இல்ல, இலவசம் இல்ல. பாவம் எந்த பாவத்தை செய்யறதாலும் என்ன கொடுக்கணும், காசு கொடுத்தே ஆகும். ஆனா ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஆமென். ஆனா பொருளாதாரத்தை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணல, இலவசமா கொடுக்கல. ஆமென். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சிடலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஐயும் 4ஐயும் நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆண்டவர் முதல்ல பூமியை படைச்சிட்டு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் உண்டாகும் சொன்னார்களா, சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன என்ன நடக்கும், வெளிச்சம் உண்டாகுமா உண்டாகாதா? உண்டாச்சு. ஆனா சில இடத்துல அந்த வெளிச்சம் போகவே இல்லை. சில இடத்துல இல்ல, அந்த வெளிச்சம் என்ன பண்ணல, போகவே இல்லை. சில இடத்துல இருள் என்ன பண்ணுச்சு, இருந்தது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சில இடத்துல என்ன இருந்துச்சு, இருள் இருந்துட்டே இருந்துச்சு. ஆமென். அப்போ இருள் இருந்த இடத்தை இருளா பிரிச்சுட்டு வெளிச்சம் இருந்த இடத்தை வெளிச்சமா பிரிச்சார். அப்ப எதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டதோ அதெல்லாம் வெளிச்சமா மாறிடுச்சு. எதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அது இருளா மாறி போச்சு. பக்கத்துல கையை பிடிச்சவங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. இல்லைன்னா இருளாதான் இருப்பீங்க. அல்லேலூயா. காதுள்ளவர்கள் சத்தமா சொல்லுங்க, கேட்க கடவர்கள். அல்லேலூயா.
சிலர் சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறையா, எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. நான் கூட்டமா அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், அந்த பிரேயருக்கு ஓடுறேன், இந்த பிரேயருக்கு ஓடுறேன், பல பாஸ்டரை பார்த்து ஜெபிச்சுட்டு எல்லாரும் சொல்றாங்க, நீ அதை பண்ணுவே, இப்படியாவே அப்படியாவேன்னு தலைமையில கையை வச்சு என்ன பண்றாங்க, பயங்கரமா எனக்கு என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஒண்ணுமே என்ன பண்ணல, நடக்கல. அல்லேலூயா. ஒண்ணுமே என்ன பண்ணல, நடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி செய்யல. அல்லேலூயா. இன்னைக்கு காணிக்கையை குறித்து, தசம பாகத்தை குறித்து யூடியூப், இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பாஸ்டர் வந்து பேசுவாங்க. அதை பேசுறவன் சிலது நல்லதா பேசுவான், சிலது கெட்டதா பேசுவான், தப்பா பேசி ஜனங்களை குழப்பறான். எதுலேன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பிசாசு இந்த செல்போன்லையும் தான் பேச ஆரம்பிக்கிறான் நிறைய பேர். ஆமென். அல்லேலூயா. காணிக்கை முதல்ல எதுக்கு தேவன் கொடுக்கிறாருன்னு சொன்னா வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமத்துடைய புஸ்தகம் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லாதனால. அல்லேலூயா. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசி. மோசே ஆரோனையும் லேவியராயிருந்த அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள், அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இங்க லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மோசேயை பார்த்து யார் சொல்றாங்க, யார் கட்டளையிடுறாங்க, தேவன் என்ன கட்டளையிடுறாரு, நீ பலிபீடத்திலே படைக்கிறது எல்லாம் ஆசாரியனுக்கும் அது கர்த்தருடைய ஆலயத்துக்கும் உரியது. அல்லேலூயா. இங்க காணிக்கப்பட்டு இருக்கா, இந்த பொட்டியில போடுறது, பாஸ்டரோட கையில கொடுக்கிறது முதல்ல ஊழியத்துக்கு. முதல்ல எதுக்குங்க, சத்தமா சொல்லுங்க, ஊழியத்துக்கு. ரெண்டாவது அந்த காணிக்கையில மீதமாகிறது குடும்பத்துக்கு. யார் குடும்பத்துக்கு, ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் பார்த்து மற்றவங்க யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அல்லேலூயா. ஊழியக்காரனும் தசமமாக கொடுக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னாரு, நான் நிறைய ஊழியத்துல குறைவிட்டு போகும்போது, உனக்கு இவ்வளவு காணிக்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காணிக்கை நீங்கள் பிரியப்பட்டு போடுவது காணிக்கை. என்னங்க, பிரியப்பட்டு போடுவது காணிக்கை. ஆனா தசம பாகம் என்பது கட்டளை. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லை. ஏன் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார்னா, வாசிக்கலாம் பாருங்க. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த காணிக்கை ஏன் தேவன் ஏற்படுத்தினார்னு போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறேன், இன்னொரு நாள் நேரம் கிடைத்தா நான் வந்து பேசுறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் 14 உபாகமத்தினுடைய புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, உபாகம புஸ்தகம் எடுத்துக்கோங்க. பார்த்துக்கலாம். உபாகம புஸ்தகம் எத்தனாம் பக்கமா சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் 243ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பைபிள் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேருக்கு படிக்க தெரியுங்க? படிக்க தெரிஞ்சவங்களாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு படிக்க தெரியும். படிக்க தெரியவங்களாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? நல்லது. படிக்க தெரியாதவங்க எல்லாம் பைபிள் வைக்க வேண்டாம், கேட்டு என்ன பண்ணிக்கீங்க, தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. பாருங்க, இருந்தாலும் பைபிளை கொண்டு வரணும் சபைக்கு. பைபிள் என்ன பண்ணணும், கையில கொண்டு வரணும். ஆமென். உபாகமம் 14:22 இப்ப வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கு பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தன் நாமம் விளங்கும் அவருடைய ஸ்தானத்திலே, சபையிலே, உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து நீ புசிக்க வேண்டும், அசைவாட்ட வேண்டும். கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென். என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுக்கணும். இது என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு பயந்திருக்க பழகும்படி. நீ சபைக்கு வர்றீங்க, எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? அல்லேலூயா.
சம்பாதிக்கிறீங்க. நான் சொல்றேன், காணிக்க உங்களுடைய விருப்பம். காணிக்க நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம். 50 ரூபா போடலாம், 10 ரூபா போடலாம். அல்லேலூயா. ஒரு சபையில் கோயம்புத்தூர்ல சபைகள் இருக்காங்க, 10 ரூபா போட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மைக்கில் திட்டுவாங்க, இயேசு பிச்சைக்காரர்களேன்னு சொல்லி திட்டுவாங்க. நாங்கள் எங்கள் சபையில் அப்படிலாம் திட்டுறதில்ல. காரணம் என்ன, அந்த 10 ரூபா சம்பாதிக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எங்களுக்கு தெரியும். கூலி வேலைக்கு போய் 10 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுவதாக. காணிக்கை நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது. இதை கொடுத்தாதான் கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா never, முடியவே முடியாது. அதுக்காக ஆண்டவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு சோதிக்கும்படி இந்த இடத்தை உண்டாக்கியிருக்கார். ரெண்டாவது, பயப்படும் பயத்தை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. வாரத்துல போறேன், ஒரு வாரத்துல வேலை செய்யற 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா 900 ரூபாய் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. 900 ரூபாய் யாருடையது? அப்ப 100 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? 100 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? 100 ரூபாய் கர்த்தருடையது, 900 ரூபாய் யாருடையது? சத்தமா சொல்லுங்க, யாருடையது? பக்கத்துல கையை பிடிச்சு நம்முடையது. அல்லேலூயா. இது எதுக்காக கொண்டு வந்து போடுறேன்னா, இந்த 1000 ரூபாயை சம்பாதிக்க எனக்கு பலன் கொடுத்த தெய்வம், அல்லேலூயா, என் கைகால் சுகத்தை கொடுத்து இதுவரைக்கும் காத்த தெய்வத்துக்கு நான் இதுல என்னுடைய ஒரு பங்கு, ஒரு துணிக்கு நான் என்ன பண்றேன், கொண்டு போய் 10ல் ஒரு பங்கு என்ன பண்றேன், என் துணிக்கு கொடுக்கிறேன். தேவன் அது உனக்கு பயப்படும்படி, எனக்கு பயப்படும்படி, உங்களுக்கு பயப்படும்படி அதை கட்டளையாய் வைத்திருக்கிறார். அதை உன் பிள்ளை கையில கொடு, நீங்க கொண்டு வர வேண்டாம். பிள்ளை கையில கொண்டு வந்து உண்டியல்லையோ அல்லது பாஸ்டருடைய கைகளையோ கொண்டு வந்து கொடு. ஐயா, நான் வாரம் முழுவதும் பாடுபட்டு தம்பி, அப்பாவுக்கு ஆண்டவர் கஷ்டப்பட்டது கொடுத்த காசு, இதுல இவ்வளவு ரூபாய் நம்ம எடுத்துட்டோம், இதுல இத்தனை பகுதி கர்த்தருக்கு, நீ இதை செஞ்சு பாருன்னு சொல்லி உன் பிள்ளை கிட்ட கொடுத்துடும். உன் பிள்ளைக்குள்ள அந்த பயம் வரும். அல்லேலூயா. உன் பிள்ளை பெருசாகும் போது தறி கட்டவனா தாறுமாறா போகாது. அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அந்த சின்ன வயசுல இருந்து பழக ஆரம்பிச்சு. எப்படி தெரியுங்களா? கொடுக்கிற இடத்துல இருந்து பழகு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சாத்தான் எப்படி எல்லாம் புடுறான் தெரியுமா? இங்க சபைக்கு வந்தா கஞ்சத்தனம் படுவான் பாருங்க மனுஷன். ஒரு வியாதி சுகமானா, அற்புதம் நடந்தா எதுவுமே செய்ய மாட்டான், ஆண்டவருக்கும் செய்யவும் மாட்டான். ஆனா ஆஸ்பத்திரி போன என்ன செய்வான்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் இப்போ பொள்ளாச்சியில், இப்போ நான் முடிச்சு பொள்ளாச்சி போகணும் வீட்டுக்கு. அங்க ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அந்த பாட்டி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டா சீக்கிரம் செத்து போயிருக்கு. ஒரு நாள் நம்ம கூட என்னோட ஊழியம் செய்கிற தம்பிமார்கள் போய் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு தம்பி என்னோட பாபு நல்ல என்னோட ஊழியத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. அவரை சொல்லவே மறந்து, அவரவே மறந்துட்டுருப்பார். ஆமென். எங்களோட ஊழியத்தில் நல்லா பங்கெடுத்து நல்லா ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தம்பிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க அங்கே போய் அந்த பாட்டிக்கு ஜோம் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஓரளவுக்கு நல்லாயிட்டாங்க. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் சுகம் அளிக்கிற வல்லமையினால நிரப்பி வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு நான் சும்மாலாம் விட மாட்டேன். இல்லையா? பயன்படுற மனுஷனா மாறும். அக்கினி ஜுவாலையா தான் மாறும். சும்மா ஓட்டாண்டியா வந்து சபையில் வந்து 4 வார்த்தையை பேசிட்டு போற ஆளா இல்லை. இயேசுவை அறிவிக்கிற காலம் போயிடுச்சு. என்ன காலம் போயிடுச்சுங்க? சத்தமா சொல்லுங்க. அறிவிக்கிற முடிஞ்சு போய் சொல்லலாம். போய் டிராக்ஸை கொடுத்து இயேசு நல்லவருங்க, இயேசு வல்லவருங்க, இந்த நோட்டீஸ் வச்சுக்கோங்க, இந்த படிங்க, இந்த காலம் எல்லாம் போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி போய் இப்போ அறிவிக்கிற காலம் இல்லை, நிரூபிக்கிற காலம். இயேசு உயிரோடு இருக்கிறார்கள். யார் நிரூபிப்பாங்க? யார் நிரூபிக்கணும்? பக்கத்துல கையை பிடிச்சு நீங்க தான். பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் பேதுரு எழுந்து சொல்றாரு, அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடித்து என்ன பண்ணீங்க? கொன்றீங்க. ஆனா தேவன் அவரை உயிரோடு எழுப்பினதுக்கு நாங்க தான் சாட்சிங்கிறான். முடவனை எழுப்பிட்டு. புரியுதா? நீங்க போய் அற்புத அடையாளங்களை செய்யற ஆட்களா மாறணும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் செய்ய முடியும் இல்லை, விசுவாசிக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா அற்புதம் நடக்கும். தேவன் சபையில் இருக்கிறவங்களை பார்த்து விசுவாசின்னு சொல்லலை, சீசர்கள் சொன்னார். உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்றாருங்க? நீங்க போய் ஜெபிச்சு என்ன நடக்கும்? நடக்குமா நடக்காதா? எனக்கே ஒன்றும் நடக்கல, மற்றவனுக்கு என்ன நடக்க போகுது? இதனாலதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். முதல்ல நம்ம நடத்தணும். அல்லேலூயா. அப்ப சபைக்கு நம்ம வர்றோம். கஞ்சத்தனம் படுவாங்க. கஞ்சத்தனம் சபைக்கு செய்வதற்கு கஞ்சத்தனம். ஆனா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மற்ற இடத்துல இழந்துட்டு வரோம். கண்டவனுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வந்து சபையில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சபையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யற, அவருக்கு 3 லட்சம் சம்பளம். அவருக்கு எத்தனை லட்சங்க? சத்தமா சொல்லுங்க. 3 லட்சம்.
3 லட்சம் சம்பளத்துல மாசத்துல அவர் சம்பளம் வாங்கிட்டார். 3 லட்சம் அவர் எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கணும்? 30,000 ரூபாய் தரணும். ஆனா அவருக்கு என்ன இல்லை, நம்ம 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் கொடுத்துருவோம். ஆனா அதே 10,000 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? இருந்து அந்த கடமை கட்டலாம். தரித்திரத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கு பிசாசு ஆலோசனை கொடுப்பான். நீ போட்டுட்டீங்கன்னா நீ பெரிய ஆளாயிருவே, அது தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்ல கொடுத்தினா, வேதத்துல வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் விருத்தி அடைஞ்சான். ஆனா பதுக்கி வச்சுட்டு பிசினித்தனமா இருந்தா பாருங்க, பிச்சை எடுத்தான் எழுதப்பட்டு. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பணக்கார வீட்டுல நான் போய் செபிக்கிறேன், பணத்தை பதுக்கி வச்சுட்டு பிசினித்தனமா இருப்பான், இன்னைக்கு பிச்சைக்காரன் ரோட்ல நிக்கிறான். ஆனா வாரி இறைச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தாங்கின எந்த மனுஷனுடைய குடும்பமும் இன்னைக்கு வரைக்கும் வெக்கப்பட்டு போகவில்லை. அது தலைக்கு தான் செஞ்சிருக்கேன். அது தலைக்கு தான் செஞ்சிருக்கேன். நான் கொடுக்கறதுனால தைரியமா சொல்றேன், நான் எனக்கு வர்ற அத்தனை காணிக்கையும் தசமமாக எடுத்துருக்கேன். அல்லேலூயா. முதல்ல நானும் என் மனைவியும் போய் ஜெபிப்போம். அது உங்களுக்கு சொல்றேன் அப்புறம். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு அவர் 30,000 ரூபாய் கொடுக்கணும், அவருக்கு மனசு இல்லை. 20 ரூபாய் எடுக்கிறார். என்ன பண்றாங்க? 20 ரூபாய் எடுக்கிறார். எடுக்கும் போது அப்ப 2000 நோட்டு செல்லும், இப்ப செல்லாது. அந்த 2000 நோட்டு வந்து தவறு என்ன பண்ணிருச்சு, கீழே விழுந்துருச்சு. இவர் இந்த 20 ரூபாய் என்ன பண்றாரு, எடுத்துட்டார். எடுத்துட்டு முன்னால வேக வேகமா போயிட்டார். பின்னாடி வருஷம் வந்துட்டு இருக்குது உண்டியில காணிக்கை போடுறது. அல்லேலூயா. காணிக்கை போட வந்துட்டு இருக்கும் போது இந்த 20 ரூபாயை எடுத்துட்டு இவர் போயிட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிற ஆள் இந்த 2000 விழுந்ததை பார்த்தா அவன் எடுத்து, ஓய் பிரதர் அப்படிங்கிறார். அவர் பார்க்கிறாரு, என்னன்னா அப்படின்னா அவன் ஊமச்சாட தான் பண்ணா, ஒருவேளை அவன் வாயை ஆண்டவர் கட்டினாரான்னு அவன் அப்படின்னா அவன் ஒவ்வொருத்தருகிட்டே கொடுத்த ஒவ்வொரு நாள் வரிசையில் கொடுத்தாங்க. பட்டாங்க உண்டிகிட்ட போகும்போது கொடுத்தாங்க. இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா 2020 ரூபாய் அந்த உண்டியில போட்டார். உண்டியில போட்டு அவர் வந்து திரும்பி வரும்போது சொல்றாரு, இவர் பார்த்து அந்த கொடுத்தவர் இருக்கிறார், நீங்க கீழே வந்து எடுத்து கொடுத்தாரு. அவரை பார்த்து போட்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பிரதர் போட்டுட்டேன் பிரதர் 2000. பிரதர் உங்க பாக்கெட்ல இருந்து தான் விழுந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? உங்க பாக்கெட்ல இருந்து தான் விழுந்துச்சு. இவர் எத்தனை எடுத்தாரு எடுக்கும்போது? இப்ப 2000 ரூபாய் உளுந்து எடுத்து அவன் கொடுக்குறான். விழுந்துருச்சியா கீழே எடுத்து விழுந்துருச்சியான்னு கொடுக்குறான். ஆனா அதை அவன் காசு நினைச்சு என்ன பண்ணிட்டான், போட்டது என்ன பண்ண முடியும், எடுக்க முடியுமா? அப்படியே பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் வசூல் பண்ணணும்னா இப்படி வேணாலும் வசூல் பண்ணுவார். ஆனா அவர் வசூல் பண்றவர் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு அவன் உணர்த்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அப்படிதான் கடையிலிருந்து வரும்போது என்ன, சர்ச்சுக்கு வரும்போது சில்லறை முடிச்சு 10 ரூபாயை வாங்கிட்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு மனைவிக்கு காணிக்கை ஆண்டவர் கொடுப்பார். எங்க சபையில ஒவ்வொரு வாரமும் வரும், அந்த சபைகளையும் காணிக்குவார். நாங்கள் 2 பேரும் அதையெல்லாம் பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு மீதத்தை எடுத்து வைத்து நானும் என் மனைவி கைகளை வைத்து செல்லிட்டோம். ஆண்டவரே, கொடுத்தவங்க என்ன கஷ்டத்துல கொடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன சூழ்நிலையில கொடுத்தாங்கன்னு தெரியாது, கொடுத்த பிள்ளைகளுடைய கைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அவங்க தலைக்கணும், செழிக்கணும், உங்களுடைய நாமத்துக்கு இன்னும் பக்தி வைராக்கியமா எதையாவது செய்யணும்னு சொல்லி இந்த கைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, நாங்க ஜெபிப்போம். அல்லேலூயா. நாங்க ஜெபிச்சு பிளஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. பிளஸ் பண்ணுவோம். ஏன் பிளஸ் பண்ணுவோம்னா, அந்த பணத்தை பிளஸ் பண்ணாம நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அதை ஆசீர்வதிங்க. முதல்ல கைகளை வச்சுருங்க. வார கூலி வாங்கினாலும் சரி, தினக்கூலி வாங்கினாலும் சரி, மாச சம்பளம் வாங்கினாலும் கையில வச்சுட்டு பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அது அந்த பணம் எத்தனை பேர்த்து போய் விற்கிற கோயில் இருக்கும், விபச்சாரக்காரன் கையில் இருக்கும், திருடன் கையில் இருக்கும், கொலைகாரன் கையில் இருக்கும். எல்லாம் இந்தியா முழுந்து சுற்றி யார் கையில் போறது? வந்த உடனே எடுத்தவோ கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அடுத்து முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், கடன்காரனுக்கு கொடுக்குற மாதிரியே வெட்டி செலவு பண்றதுக்கு என்ன எடுத்து வைப்போம். நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு வர்ற பணத்துல நாங்க முதல்ல ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு முதல்ல கர்த்தருக்கு 10ல் 1 பங்கு எடுத்து வைப்போம். முதல்ல 10ல் 1 பங்கு எடுத்து வச்சு இப்போ 10ல் 2 பங்கு எடுத்து வைப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு நிறைய கொடுக்கறதுனால நிறைய ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். 10ல் 2 பங்கு எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு நான் சொல்லுவேன், அடுத்தது என்ன சொல்லுவேன்னா, எங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன ஊழியத்துக்கு தேவை இருக்குதோ அதுக்கு ஒரு தொகையை பிரித்து வச்சிருப்போம். வீட்டு செலவுக்கு ஒரு தொகையை பிரித்து வச்சிருவோம். அல்லேலூயா. மீதி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு தொகையை எடுத்து வச்சிருவோம். 3 பிரிவுகளாக 4 பிரிவுகளாக பிரித்து வைப்போம். 1 எங்களுக்கு, இன்னொன்று ஊழியத்துக்கு, 3வது என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு, 4வது முதல்ல கர்த்தருக்கு, 2வது எங்களுக்கு, 3வது ஊழிய காரியத்துக்கு, 4வது மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த 4ஆய் பிரித்து வைப்போம். அது 50 ரூபா வந்தாங்க. புரியுதுங்களா? நிறைய வரும் போடுறது, அதனால பிரிச்சு வைக்கிறீங்களா? இல்லை நிறையாலாம் எங்களுக்கு வராது.
எங்கள் உண்டியெல்லாம் திறந்து பார்த்தா வெறும் 10 ரூபா 5 ரூபா போடுறவங்க இருக்காங்க, 10 ரூபா போடுறவங்க. அதுக்காக நான் என் ஜனங்களை நான் கேவலமாக பேசல, அதுக்காக அதுதான் முடியும். ஆமென். ஆனால் மாதத்தில் ஒரு முறை அவங்க சம்பாதிக்கிற ஒரு பகுதியை கற்றுக்கொண்டு வந்து செலுத்திடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு செலுத்தினவன் எல்லாம் சும்மா கிடையாதுங்க, எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. அல்லேலூயா. அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தரித்திரமா போய் யார்கிட்டையும் கையேந்து விடவே இல்லை கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கஞ்சத்தனம் படுவார், அவருக்கு காணிக்கணும்னு என்னன்னு தெரியாது. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போனார், போயிட்டு அவங்க குழந்தைய நல்ல ஒரு எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு ஆசை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. 2 வருஷம் கழிச்சு இலவசமா அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஸ்கூல்ல, பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளை தமிழ் மீடியத்தில் தான் படிச்சு 5வது முடிச்சு 6ஆம் கிளாஸ்ல போய் ஃப்ரீயா அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இன்னைக்கு அந்த புள்ள நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா. இப்போ டாக்டர் ஆக போறான். அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஒவ்வொன்றும் சொன்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டு போகணும், பக்கம் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ காணிக்கை நீ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் தசம பாகம் என்பது நீங்கள் சம்பாதிக்கிறேன் கொடுக்கலைன்னா நீ கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அம்மிக்கு குளிக்கு உன் மடியில சரிந்து விடும்படி போடுவார். நீ எந்த அளவில் அளக்கிறையோ அந்த அளவில தான் கர்த்தர் வருவார், அளப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சில காரியம் இருக்கு, நம்ம சீக்கிரம் வாசிக்கலாம். அந்த காலத்துல யூதர்கள், யூத பெண்மணிகள், இஸ்ரவேல் ஜனங்கள், அல்லேலூயா, ஆண்டவருடைய ஜனங்கள், வயிற்றுல கருவாயிடுச்சுனாலே அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது சொல்லி தினமும் காணிக்க போடுவாங்களா சபையில போய், ஜெபாலயத்தில் போய் நடுவாங்க. அந்த பெண்கள் காணிக்க போடுறது வெளியே பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அது காணிக்க கொடுக்கறதா மாறும். அதனால இன்னைக்கு வரைக்கும் யூதனை போல பணக்காரன் யாருமே இல்லை, இஸ்ரவேலரை போல பணக்காரன் யாருமே. குட்டி நாடு தான், அந்த நாட்டை போல எந்த நாடுமே இது வரைக்கும் இல்லை. எத்தனையோ ராணுவங்கள் அவனோட மோதி பார்த்துருச்சு, ஒன்றும் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த அளவு கர்த்தர் அந்த நாட்டை ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த ஜனத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. யூதன்ல ஒருத்தன் கூட பிச்சைக்காரனா இருக்க மாட்டான், அத்தனை பேர் பில்லியனா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமத்துடைய புஸ்தகம் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து திட்டமா வாசிப்போம். நீங்களும் உட்காருவீங்களா? முடிச்சு ஓடிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் கொஞ்ச நேரம் பேசலாம்? முள்ளு நிற்காது நமக்காக, நான் உங்களுக்காக நிற்பேன். பேசலாமா? அல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தைக்கு பிறக்கிறாங்க. பைபிள் எல்லாம் கவனிங்க சகோதரிகளை, கால் வலிக்குதா? 2 குழந்தைங்க ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தைங்க. முதல் மனிதன் ஆகிய ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேர் காயின், ஒருத்தன் பேர் என்னங்க? காயின். இன்னொருத்தன் பேர் ஆபேல். அல்லேலூயா. இந்த காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான், விவசாயியா இருந்தான். விவசாயிகளுக்கெல்லாம் தகப்பன் யாருன்னா காயின். ஆபேல் ஆடு மேய்க்கிறவன் தான், மந்தை மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் யாராவது தகப்பன்? காயின். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு நான் சொல்றது? தம்பி ஆடு மேய்க்கிறவன், அண்ணன் விவசாயம் பண்றவன். அல்லேலூயா. இப்போ இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை எடுத்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? காணிக்கை எடுத்துட்டு வராங்க. அந்த வசனத்தை கீழே வாசிங்கம்மா. சில நாள் சென்ற பின்பு காணிக்கையாக கொண்டு வந்தான். எல்லா கவனிங்க, 2 பேரும் காணிக்கை கொண்டு போறாங்க. ஒருத்தன் காணிக்கையை ஏத்துக்கிட்டார் ஆண்டவர், ஒருத்தன் காணிக்கையை ஏத்துக்கவே இல்லை. ஏன் யாராச்சும் தெரியுமா? பைபிள் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமா காயினோட காணிக்கை ஏன் தேவன் ஏற்றுக்கொள்ளல? ஐயா, நல்ல பணங்களை வச்சுட்டுங்க, கெட்டு போன பணம் கொடுத்தாங்க. அப்படியா? அது வந்து கொடுத்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் தெரிஞ்சு. ஆபேல் வந்து தலையேற்றி வைக்கணும், ஆடுகள் கொடுத்தாங்க. வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. காயினோட கனி அந்த ஏன் வந்து அதை வேண்டாம்னு சொன்னார்? ஆபேலோட ஆடை மாத்திரம் வாங்கிக்கிட்டார். காயினுடைய கனியை ஆண்டவர் என்ன வந்தார்? வாங்கல, அங்கீகரிக்கணும். எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டார். ஒருத்தன் காணிக்கை ஏற்றுப்பார். ஏன்னு தெரியுமா உங்களுக்கு?
நிறைய பைபிள் வாசிக்கணும் போல் இருக்கு. நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறத பார்த்தா அப்படி ஒன்று இருக்கதா பைபிள்ங்கிற மாதிரி இருக்கு. பைபிள் தெரியலன்னா பரலோகம் போக முடியாது. பாஸ்டர் நீங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி எடுங்க பாஸ்டர். இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுங்க. முடிஞ்ச நானே வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுங்க. புரியுதுங்களா? கற்றுக்குறீங்களா? நீங்கள் நான் என் நேரத்தை கூட செலவழிக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் வளரணும்னா கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால். ஆமென். அல்லேலூயா. பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தன் நிலத்தை பயிரிடுறவன், இன்னொருத்தன் ஆடு மேய்க்கிறவன். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, காயின் வந்து அழுகி போன பழத்தெல்லாம் கொண்டு வந்தான், ஆனா இவன் பெஸ்டான ஆடுகள் என்னன்னா ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். அது உண்மையே இல்லை. நிறைய பாஸ்டர் அப்படி தப்பு பிரசங்கிக்கிறாங்க. நான் யூத சரித்திர புஸ்தகத்தை படிச்சு முதல் காணிக்கை யார் கொண்டு வராங்க? பைபிள் நல்லா வாசிங்க. காணிக்கை யார் கொண்டு வராங்க? முதல் காணிக்கைய காயின் முதலாவது காணிக்கையை கொண்டு வர முதல்ல தனக்கு விளைஞ்ச காய் கறி கனிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. அவரைக்காய், வெண்டைக்காய், மிளகாய், புடலங்காய், அரசாணிக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு சகலத்தையும் பெஸ்டானதை எடுத்துட்டு வந்து வச்சான். இடத்துல எடுத்து வந்து வச்சாங்க. கூடையா கொண்டு வந்து வச்சாங்க. எத்தனை கொண்டு வந்து வச்சான்? கூடையா கொண்டு வந்து ஆண்டவர் காணிக்க வச்சாங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, அதனால நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சான். ஆனா ஆபேல் பார்த்தீங்கன்னா அவன் மந்தையில கொஞ்சம் ஆடுதான் இருக்கு. விவசாயத்துல ஒரு புடலங்காய் விதை போட்டா எத்தனை புடலங்காய் வரும்? 2 வருமா? எத்தனை வரும்? அது கணக்கே சொல்லுங்க. அரசாணி விதை போட்டா, வெங்காயம் போட்டாலும், மிளகாய போட்டாலும், நெல்லை போட்டாலும், ஆப்பிள போட்டாலும், ஆரஞ்சு மரம் வச்சாலும் எல்லாமே நிறைய தான் கொடுக்கு. ஆனா ஆடு முடிஞ்சா 2 குட்டி போடும். ஆண்டவர் வந்து இவனுக்கு ஒரு ஆபேலுக்கு ஒரு 50 ஆடை கொடுத்திருப்பாரு. இவனுக்கு ஒரு நிலத்தை கொடுத்து கொஞ்சம் விதையை கொடுத்துட்டாரு. இவனுக்கு திரளா விளைஞ்சு போச்சு. இவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. என்னங்க கொஞ்சத்துல மனப்பூர்வமா நல்ல 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வந்து ஆண்டவர் கொடுத்தான். அவன் எக்கச்சக்கமா வச்சிருந்தனால கொண்டு வந்து கொடுத்துட்டு நின்றான் பேத்தான். நான் யார் தெரியுமா? இவ்வளவு செடி கொடுத்தீங்க, விதை கொடுத்தீங்க, எத்தனை கொண்டு வந்து வச்சிருக்க பாரு. இவனப்பார் ஆட்கள் 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தான் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு இருந்தான். ஆண்டவருக்கு அதான் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? நிறைய இருக்கும் போது கொடுப்பது ஆசீர்வாதம் அல்ல. நீ கொஞ்சத்துல இருக்கும் போது கர்த்தருக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான் ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கணும். புரியுதா? எக்கச்சக்கம் எனக்கு பணம் இருக்குது, அதனால நான் லட்சமா கொண்டு வந்து பாஸ்டர் கையில கொடுக்குறேன். பாஸ்டர் ஒரு இடத்த வாங்குங்க, பெரிய சர்ச்சை கட்டலான்னு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேரு ஆசீர்வாதம் இல்லை. எங்கிட்ட நிறைய இருக்குது, நான் கொடுக்கறதுனால பெரிய ஆசீர்வாதம் இல்லை. தேவன் அதை அங்கீகரிக்கிறார் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா கொஞ்சமா இருக்குது பாத்தீங்களா, இல்லாமல் இருந்து கொண்டு வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு ஏழை விதவை அதில 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆலயத்திற்கு வந்து நிற்கிறார். தேவாலயத்தில் நின்று இருக்காரு. எல்லாரும் காணிக்க போடுறதுக்கு போறாங்க தேவாலயத்துக்குள்ள. ஒரு ஏழை விதவியும் கொண்டு போய் 2 காசை போட்டான். எத்தனை காசு போட்டாங்க? 2 காசு போட்டவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வசனத்து கூட வாசம் நல்லா இருக்கும் பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்தை வாசிங்க. விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட செலவும் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடக்குது. அந்த தேவாலயத்துக்கு அவர் 2 காணிக்கையை தான் கொண்டு வர்றா. ஏன் 2 காணிக்கை அந்த விதவை கொண்டு வந்தான்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம் அவங்ககிட்ட காசுங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல காணிக்கை கொடுக்கல, தேவாலயத்துக்கு காணிக்கை கொடுக்கலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? நகராட்சிக்கு வரி கட்டலைன்னு என்ன பண்ணுவாங்க? எங்க ஊர்ல நகராட்சி, பெரிய நகராட்சி. எனக்கு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே முனிசிபல் ஆபீஸ் இருக்கு. நான் வரி கட்டலைன்னா எங்க கேட்டை முதல்ல தண்ணி என்ன பண்ணுவான், கட் பண்ணுவான்.
அதுக்கும் காட்டலைன்னா வீட்டுக்கு சீல் வச்சிருக்கோம். வீடு யாருது? வீடு யாருங்க? நகராட்சிக்காரன் தான். நாங்க சம்பாதிச்சது. இவன் எதுக்கு சீல் வைக்கணும்? அரசாங்கத்துடைய எல்லா அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். தேவாலயத்துக்கு ஒரு சட்டம் இருந்தது, காணிக்க சரியா கொடுக்கலன்னா அந்த தேவாலயத்துக்கு யார் காணிக்க சரியா போடலையோ அவங்க வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம், புடிங்கி வச்சுக்கோங்க. இந்த ஏழை விதவையினுடைய வீட்டையும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா புடுங்கி வச்சுட்டாங்க, காணிக்க போடலைன்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அந்த 47வது வசனம் 20-40 விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்றாரு. விதவைகளுடைய வீட்டை என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய பிஷப் மாதிரி புடுங்கி வச்சிருந்தாங்க. காணிக்க நீ கொடுக்கல, தசம பாகம் கொடுக்கலன்னு புடுங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாஸ்ட் உங்க வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணாருன்னு என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன், எல்லாம் அருவாளை தூக்கிட்டு இங்க பாஸ்ட் என் வீட்டை ஜப்தி பண்ணணும், சபைக்கு வர்றதே பெருசு. அல்லேலூயா. அப்ப இந்த 7 விதவை காணிக்க கொண்டு வந்து போடுறா. எப்படி போடுறாருன்னா அந்த 21ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்கம்மா. அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. நல்ல கவனிங்க, கண்ணேறிட்டு பார்த்தார். இயேசு எப்படி பார்த்தாருங்க? கண்ணேறிட்டு பார்த்தாருன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னையா தெரியும், நீ ஏன் சொல்லியிருந்து பாக்குறீங்க? அந்த சிஸ்டர் அப்படிதான் பாக்குறாங்க. உங்க மைண்ட் வைஸ் நீ ஏன் சொல்லிட்ட? ஆமென். அல்லேலூயா. கண்ணேறிட்டு பார்த்தாருன்னா அவர் எங்க இருக்கிறாருங்க? பின்னாடி நின்று இருக்கிற இயேசு இங்க முன்னாடி காணிக்கை போடுறாங்க. அவருக்கு தெரியல, ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நிறைய காணிக்கை கொண்டு போய் கொட்டுறாங்க. அந்த 7 விதவை 2 காசு எடுத்துட்டு போறா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வீட்டையும் புடுங்கி வச்சுட்டானுங்க. அன்னைக்கு தேவாலயத்துடைய ஆராதனை நாள் வந்துருச்சு. அவ சாப்பிட்றதுக்கு மாத்திரம் தான் அந்த காசை வச்சிருந்தான். அவன் என்ன பண்ணிருந்தாங்க? அதை சாப்பிட்றதுக்கு, வேதம் சொல்ற ஜீவனத்துக்கு என்று சாப்பிட்றதுக்கு என்று வச்சிருந்தான். அல்லேலூயா. அந்த சாப்பிட்றதுக்கு வச்ச அந்த கொஞ்சம் காசை எடுத்துட்டு போய் இந்த 2 காசை போட்டா உண்டு. அது ஏசு எப்படி பார்த்தாரு? இல்லை, கண்ணேறிட்டு பார்த்தாரு, எட்டி பார்த்தாரு. எத்தனை மற்றவன் லட்சமா போட்டவனை பார்க்கல. அந்த 2 காசு ஏன்னு கேட்டீங்கன்னா அது இருந்ததே சாப்பிடாதுதான். அந்த தேவாலயத்துல வந்த உடனே அவளுக்குள்ள மனசுல தோணுச்சு, ஆண்டவரே எனக்கு சாப்பாட்டை நீங்க தருவீங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற இது மாத்திரம் தான், இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கொண்டு வந்து போட்டான். அல்லேலூயா. இதை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இவளை போல இங்க பெஸ்டா காணிக்க போட்டது யாருமே இல்லை. அல்லேலூயா. உன் வீட்டுல லட்சமா இருந்து கொண்டு வந்து கொடுக்கும் போது ஆசீர்வாதம் இல்லையா? நீ தரித்திரத்தில் வறுமையில் இருக்கும்போது கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்துற வதைய காணிக்க, இதுதான் பரலோக அங்கீகரிக்கும். கொடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, மனசு வேணும். கொடுக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் தேவையில்லையா, மனசு இருந்ததுன்னா போதும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தரித்திரத்துல ஏன் விசுவாசிங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இருக்கும் வீட்டுல ஆனா எடுக்க மனசு வராது. கர்த்தருக்கு கொடுக்க. நான் ஒரு நாள் டிஜிஎஸ் தினகரன், உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் டிஜிஎஸ் தினகரன்? டிஜிஎஸ் தினகரன் ஐயா தெரியுமா உங்களுக்கு? வல்லமையான தீர்க்கதரிசி. அந்த அவர் இறந்துட்டாரு. அவர் முதல்ல கோயம்புத்தூர்ல வாபுசி மைதானத்துல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போ 4 நாள் செல்லும் 25 பைசா என்ன பண்ணும் செல்லும். என் பாக்கெட்ல அதான் இருக்கு, என் பாக்கெட்ல அதான் இருக்கு. எங்க பாஸ்டர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு அந்த மீட்டிங்க்கு. நான் போய் ஒரு வரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. காணிக்க வந்துருச்சு, எல்லாரும் ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துட்டு வராங்க எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறதுக்கு. நான் பாக்கெட்ல விட்டு பார்க்கறேன், 4 நாள் தான் இருக்கு. இது எடுத்து இது என்ன பண்றது? இதுதான் இருக்கு இல்ல. இதை எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது மாத்திரம் தான் இருக்குப்பா, நான் இப்பதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஒருவேளை என்கிட்ட குறை இருந்தா நீங்க இது மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கு, இதை நான் போடுறேன்னு போட்டு வந்தேன். அதே 3 வருஷம் கழிச்சு அதே இடத்துல அவர் திரும்பவும் ஒரு மீட்டிங் நடத்தினார். அன்னைக்கு 3000 ரூபாயை கொண்டு போய் கட்ட கொடுக்க வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்ய, நான் நிறைய வச்சிருக்கும் போது நீ கொண்டு வந்து கொடுக்கறது அல்ல, நீ குறைவா இருக்கும் போது. 50 ரூபாயா இந்த வாரம் 100 ரூபாய் தான் என் சம்பளையா, இந்த வாரம் 100 ரூபாய் தான் கிடைச்சது. அந்த 100 ரூபாயில 10 ரூபாயை எடுத்து வச்சு நீ ஜெபிச்சு கொண்டு வந்து போடு, அந்த 10 லட்சம் மக்கள் மாற்றி கொடுப்பாரு. தெரியும் உங்களுக்கு? நிறைய இருக்கும்போது ட்ரை பண்ற பாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆண்டவர் உங்க வீட்டை வாங்கி சாப்பிடணும் இல்லை, வானமும் பூமியும் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா.
சகல ஐஸ்வர்யமும் அவருடையது, தங் பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அவர் அந்த மனுஷங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் கொடுத்த ஜீவிதத்துல நீங்க அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு கட்டளை வச்சிருக்காரு. அது கட்டளை நம்ம பயப்படணும். புரியுதுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயத்தோடு செய்வது. காணிக்கு சும்மா செய்யறது, பயத்தோட செய்யறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வயக்காடு இருக்கு, இங்க பக்கத்துல வயக்காடுலாம் இருக்கா? நெல் வயல் இருக்கா? உங்களுக்கு வயல் இருக்கா? அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு வயல் தருவாரியா, வாங்குவோம்யா, நீ வந்து ஒரு நாளைக்கு ஜெபியா அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டரையா கூட்டு வர சொல்லுங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ஏன் தெரியுமா விசுவாசிக்கிறது இல்லை? நான் வயல் வாங்குவேன், வீடே இல்லாம சுத்திட்டு இருக்கிற வயலா அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுலயே புஷ்ன்னு போயிருச்சு. ஆமென். இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நான் காரெல்லாம் வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு காரே இல்லை. ஓசி பைக் வாங்கி ஓடிட்டு இருந்த ஒரு நாள் அதையும் மொத்தம் முடிங்கி வச்சுட்டான். ஒளிக்கு போயிட்டு லேட் ஆகி வரேன்னு முடிங்கி வச்சுட்டான். அப்புறம் ஒரு ஓட்ட பைக்கை கொடுத்தாரு ஆண்டவர் என் பரிதாபத்தை பார்த்து. அப்புறம் ஒரு ஓட்ட கார் எப்படியோ கையில் கொடுத்தாரு. அதைய வச்சு எப்படியோ ஓட்டி பார்த்தா அது பல விதத்தில் நம்ம பிரச்சனை வந்துச்சு. பல இடத்துல போய் நின்று தானா தள்ளுறக்கு 2 பேர் ஸ்டெப்னி வச்சிருப்பேன். அவனுக்கு என்ன பண்ணுவான், கெட்ட வார்த்தை தான் பேச மாட்டான், தள்ளிட்டே இருப்பான். இவனோட வந்து நம்ம கார் தள்ள வேண்டிய. அல்லேலூயா. ஒரு நாள் நேரம் வந்தது, அவர் ஒரு தேவ மனுஷன் வந்து சொன்னார், அலெக்ஸ் நான் உனக்கு பார்க்கறேன், உன் வீட்டுக்கு முன்னால ஒரு வெள்ளை கார் நிக்கிறத நான் பார்க்கறேன். நான் சொன்ன இந்த ஆளுக்கு வேலையில கூட்டத்துக்காக சொல்றேன், போறேன் காணிக்கு வேணா ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருவோம், இது சொன்னதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்படின்னு உட்கார்ந்து. தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது நான் அசால்ட்டா எடுத்துட்டேன். அதே உண்மையா நானும் ஊழியம் செய்யறவன் தான். அசால்ட்டா எடுத்துட்டேன். திடீர்னு பார்த்தா 2 பேர் வந்தாங்க, என் கூட பேசிட்டு இருந்தாங்க. நீ ஒரு கார் அடியான, நான் கம்மு நிறுவியா, இருக்கிற பிரச்சனை பத்தாதான் அப்படின்னு சொன்னேன். ஆயானு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட்வான்ஸ் அவங்களே கொஞ்சம் தென் பண்ணாங்க, கொஞ்சம் பணத்தை அவங்க கொடுத்தாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போறேன், மாசம் மாசம் எவனையா 11,000 ரூபாய் 10,000 ரூபாய் வருமேடா, எப்படியா கட்டுறது அப்படின்னு கேட்கும்போது டியூ கட்டுறேன். அதெல்லாம் கட்டுறதுன்னு விசுவாசி சொல்றான். அட்வான்ஸ் கொடுத்தா அவனை எழுதுனா லோனை போட்ட வாங்கி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே கார் ஷோரூம்ல இருந்து வெளியே வருது. யாரும் செய்யாத நாங்க செஞ்ச அந்த ஷோரூம்ல, கோயம்புத்தூர் ஷோரூம்ல இந்த காருக்கு முன்பாக முழங்கால போட்டு நான் அழுதேன். எனக்கு தகுதி இல்லாதவன் நான், எந்த விதத்திலையும் தகுதி இல்லப்பா, தகுதி இல்லாதவனுக்கு இதை கொடுக்குறீங்க, இதையும் இதுக்குரிய தேவையை நீங்க சந்திப்பீங்க நான் நம்புற ஆண்டவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கார் டியூ நிற்கவே இல்லை. அது எப்படியோ ஒரு விதத்தில் கட்டிட்டே இருக்காரு, நான் ஜாலியா சுத்திட்டே தான் இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம விசுவாசிக்கணும். சில வேளை விசுவாசி கூட ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுப்பா, நீ விசுவாசத்தோட இருக்கியாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன பண்றது இல்லை, விசுவாசிக்கல. வயல் வாங்குவேங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம வாங்குவோம். எத்தனை ஏக்கர் வாங்குவோம்? ஒரு 4 ஏக்கர். ஒரு கால்நடையா போற மாதிரி ஒரு பொலிக்கால் கிடைச்சா போறீங்க அப்படி கேட்குறீங்களா? இல்ல, ஒரு 4 ஏக்கர் வாங்க அப்படி சொல்லுங்க. விசுவாசி இல்லையா? நான் சொல்றேன், அர்ஜென்ட்ல ஒருத்தர் வருவான், ஒரு 2 லட்சத்தை வச்சுட்டு கூடியாங்க, நீ 2 லட்சத்தை பரட்டி கொடுப்ப, கர்த்தர் விளைய செய்வார், ஆசீர்வதிச்சுவார். வாய்ப்பு தேவன் தான் ஏற்படுத்துவார். விசுவாசிக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. நாங்க விசுவாசிக்கிறோம், வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்போ ஒரு வயக்காடு வாங்கிட்டீங்க, இப்போ நெல் வேண்டிங்க, ஒரு 4 ஏக்கர் வாங்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே என்ன பண்றீங்க, எல்லாம் உழுதாச்சு, என்ன பண்ணியாச்சு, அந்த என்ன தாம் போட்டுவாங்களா, எல்லாம் ஓட்டி அடிச்சாச்சு. இப்ப நாத்து நடறதுக்கு என்ன வேணும்? நாத்து நடறதுக்கு என்ன வேணும்? ஆள் வேணும். நாத்தே என்ன வரல, என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நெல் வேணுமா வேண்டாமா? விதைக்கிறதுக்கு என்ன வேணும்? விரும்ப வேணும். ஆளை கொண்டு போய் நிறுத்த முடியுமா? எல்லாரும் வாங்க வயலில் நெல் நிறுத்த முடியுமா? ஒருத்தரையும் நிறுத்த முடியாது. நிறுத்தின எல்லாம் நிற்பாங்க, எல்லாம் எவ்வளவு நேரம் நிற்பாங்க. கடைசியில் நம்மளை நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க, தலைகளை நிற்க வச்சிருவாங்க. அல்லேலூயா. இப்ப நெல்லை வாங்கணும். விலைக்கு என்ன பண்ணணும்? நெல்லை வாங்கணும். நெல்லை ஒரு 4-5 மூட்டையை வாங்கி என்ன பண்றீங்க, எல்லாம் போட்ட உடனே எல்லாம் பயிர் வந்துருச்சு. நெல் பயிர் வந்தாச்சு, எல்லாம் எடுத்து என்ன பண்ணியாச்சு, நட்டியாச்சு. நட்டுனோடனே இப்ப என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா விளைஞ்சிருச்சு. எத்தனை, ஒரு 50-60 மூட்டை விளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? 50 மூட்டை உங்களுக்கு விளைஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. பிரியாணி தானே பாசம், சத்தமா பேசு. நான் கண்டுபிடிச்சிட்டு வாசம் பண்ணிக்கிறேன்.
கழிவுக்கே வரணும். அது போட்டுங்க தசம்பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கு தசம்பாகம் அதெல்லாம் இப்ப அது பேசுற தசம்பாகத்துக்கே வர வேண்டாம். 50 மூட்டை விளைஞ்சிச்சு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஆண்டவருக்கே 50 மூட்டையும் கொடுத்துருவோம் ஐயா, சத்தியமா செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா நடக்கும். 50 மூட்டை விளைஞ்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. இந்த பக்கம் எல்லாரும் கம்மன் இருக்கீங்க, நீங்க தான் ஐயா பொம்பளை விளைஞ்சொல்லி பொம்பளை கிட்ட கூட பேசுங்க, நான் சொல்றத கேளு சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுங்கெல்லாம் பேசுங்க ஐயா. நம்ம பக்கம் 50 மூட்டை விளைஞ்சு என்ன பண்ணுவீங்க? கத்தருக்கு கொடுக்கறதே வேண்டாம். 50 மூட்டை விளைஞ்சு என்ன பண்ணுவீங்க? கத்தருக்கு இங்க வேண்டாம். 50 மூட்டை விற்க பாப்பாங்க. அத்தனையும் வித்துருவீங்களா? 2 மூட்டை வச்சு கலந்து வித்துருவானுங்க. ஏன் 2 மூட்டை விற்கிறீங்க? அடுத்த வருஷத்துக்கு சூப்பர், அவருக்கு ஒரு கைதட்டு போடுங்க. அல்லேலூயா, சரியா சொன்னாங்க பாருங்க. அல்லேலூயா. 50 மூட்டை விளைஞ்சது, 48 மூட்டை நான் வித்துறேன். இல்ல சாப்பாட்டு கூட ஒரு மூட்டை எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஆனா அந்த 2 மூட்டை நான் என்ன பண்ண போறேன்? திரும்புவோம் விதைக்க போறேன். என்ன பண்ண போறேன்? விதை நெல் என்ன வேணும்? எல்லாத்தையும் அறுத்துட்டு மறுபடியும் போய் மத்தவங்க கிட்ட வாங்க முடியாது இல்லையா? அத போலதான் தசம பாகங்கிறது விதை நெல். நீ விதைக்கிற அறுவடை பெரிய அறுவடை கொடுப்பார் கர்த்தர். விளைய செய்வார் ஆண்டவர். அதை அறுத்துட்டு திரும்பியும் போடணும். புரியுதுங்களா? 50 மூட்டையை கொடுத்து 100 கொடுப்பார். 100 கொடுத்தது 1000 கொடுப்பார். பெருகிட்டே போகுயா. உடனே நடந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? உடனே நடக்காது. முதல்ல சோதிப்பார், நீ சரியா இருக்கிறையா. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் இருக்கிறது, பண்டக சாலையில கொண்டு வந்து தசம பாகங்களை கொடுக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் உன்னை என்ன சோதிச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சோதி அப்படிங்கிறார். உடனே நடக்காது. நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், என்ன பண்றான். புரியுதா உங்களுக்கு? அது விதை நெல். தசம பாகங்கள் என்னங்க? சில வேளை அதையே ஆக்கி சாப்பிட்டான். உண்மையா சொல்றேன், நான் சொல்றேன், வெக்கப்பே மேடம் சொல்றேன். நான் தசமபாகம் எடுத்து வைப்பேன். முதல்ல ஆரம்பத்தில் எடுத்து வச்சு நான் வருவேன், சுத்திட்டு வருவேன். வந்த பெட்ரோலுக்கு காசு இருக்காது. இப்ப என்ன பண்ணுவோம்? எங்க ஞாபகம் வரும்? சாத்தா என்ன செய்ய வந்துறீங்களா? எப்ப அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆண்டவருடைய தான், ஆண்டவருக்காக தானே போறேன். எடுத்து ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி உடனே ஆமா சோத்திர ஆண்டவரே 200 ரூபாய் எடுத்துன்னு இருக்கிறது என்ன ஆயிடும்? படிப்படியே இப்போ ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணுவேன்? பைக்கை தள்ளிட்டு சில வேலைகள் நடப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, விதைக்கிறதுவே தின்னா உனக்கு எப்படி விளையும்? அன்னைக்கு அறிவு வந்துச்சு. எடுத்து வச்சுட்டேன்னா அதுல கையை விட மாட்டேன், வைக்க மாட்டேன். ஆமே. அந்த கத்துடைய ஒருவேளை மாச சம்பளம் கிடைக்கிற மாசம் வாரம் கிடைக்கிற வேணுங்க, வாரத்துல ஒரு முறை கொண்டு கத்தருக்கு செலுத்து. செலுத்தி பாரு. நான் சொல்றேன், உங்க வீட்டுல குறைபடாது. என் தசம பாகத்தை 4 பங்கை நான் பிரிச்சு ஊழியர்களுக்கு செலவிடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை இப்போ காலேஜில் சேர்த்த போன பெருமைக்காக சொல்ல, அவருடைய தயவு இறக்கத்தினால பெரிய காலேஜ் காரூணியா யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு காலேஜ். அதில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எனக்கு தகுதியில் கற்று கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. எங்கேயும் குப்பையிலையும் தூசிலையும் எவனை கண்டுக்காத கிடந்த எண்ணெய் தூக்கி கற்று வச்சுக்கிற காரணம் என்னன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நான் அவருக்கு கொடுக்குறேன், எனக்கு அதை திருப்பி தர. எத்தனை மடங்கு அப்படிங்களா? 1000 மடங்கு. அல்லேலூயா. 1000 மடங்கு. சபக்காம காணிக்கை நம்பியெல்லாம் நான் வாழ்றவங்க கிடையாது. கத்து பல இடங்கள் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறேன். நீ பாஸ்டரியா, உனக்கு கிடைக்குமே, எங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. பாஸ்டர்னு ஒன்று வானத்தை பிறந்தெல்லாம் கற்றுக் கொடுக்க போடல. அவரும் மனுஷங்களை வச்சு தான் என்ன பண்றாரு? ஒத்தாசை பண்றாரு. ஆமே. உங்களுக்கும் சிலர் எழுப்புவார் ஆண்டவர். நீ கையிடுற வேலையெல்லாம் கத்த திரள ஆசீர்வதிக்க பெருக பண்ணுவார். கடன் எல்லாம் கடன் வட்டிக்காரனுக்கு கொடுத்து அழிஞ்ச நாட்கள் போகும். சங்கீதம் 128 சொல்லுது, அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியும் நன்மை உண்டா இருக்கு. உன் கையின் பிரயாசத்தை யார் தான் சாப்பிடணும்? கந்து வட்டிக்காரன் திங்கக்கூடாது. புரியுதுங்களா? மகளிர் குழுவுக்கு போய் திங்கக்கூடாது. ஃபைனான்ஸ்காரன் பண்ணக்கூடாது, திங்கக்கூடாது. யார் தான் திங்கணும்? நீங்க சம்பாதிக்கிறது. முதல்ல என்ன பண்ணுவீங்க? இந்த வாரம் ஐயோ காலையில கண்டுக்காரன் வருவானே, என்ன பண்ணு தெரியும். அல்லேலூயா. சொல்றாங்களா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போறதுக்கு கண்டுக்காரன் வருவாரு. அவர் வந்து அடிப்பார், 6 அடிப்பார். அதுப்பார் அடுத்த வாரம் தட்டுமா, அடுத்த வாரம் அப்படிங்குவாங்க. எப்படியோ தந்துடும் சாமி. கடன்பட்டவன் கடன்காரனுக்கு அடிமையா இருக்கிறோம். நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்?
அல்லேலூயா. நீ மற்றவனுக்கு கடன் கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடு. மற்றவனுக்கு ஃபைனான்ஸ்காரனுக்கு நீ கடன் கொடுக்க வாயங்க, நான் 10,000 ரூபா தரேன், எனக்கு வட்டி கொடுத்து பணம் வாங்கி கொடு. சொல்லாம சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது ஐயா, நம்ம வட்டி வாங்கக்கூடாது. சும்மா சொன்னேன். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கணும். நீ என்ன கொடுக்கணும்? அவன் குறைஞ்சு போயிடுவான், கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். உலகத்தால ஏன் பணக்காரங்க இருக்கான் தெரியுங்களா? அவன் போய் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அவன் கொண்டு போய் செய்யறது நீங்க பாருங்க. கொண்டே கொட்டுவான். அல்லேலூயா. கொண்டு விடுவான். திருப்பதியெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த உண்டியல் நிரம்பலைன்னா அந்த ஆளுக்கு விளங்கு போட்டுருவான். அந்த சாமிக்கு என்ன பண்ணிடுவாங்க? விளங்கு போட்டு அவர் நிற்க வச்சு அவருக்கு பரிதாபத்தோடு பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விளங்கு போடுற ஆண்டவர்லாம் கிடையாது. ஐ மீன் அது கொண்டே போட்டுறான். ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு அவன் செய்யறாங்க. அந்த ஆவியில் அவர்களை அமிதமாய் நடத்துகிறது. அந்த உங்களை என்னை யோசிங்க. தேவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், நிறைய இருக்கும்போது நீங்க தரணும் அவசியம் இல்லை. கொஞ்சமா இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருக்க, அநேகத்துக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியை மாற்றுவார். கொஞ்சத்துல இல்லாத இந்த 7 2 காசு சாப்பாடு வச்சுட்டு போட்டான். தேவன் திரும்பவும் அவளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிறைவா. ஆமே. இப்ப நம்ம அதைத்தான் செய்யணும். நான் முதல்ல சொன்னேன், நீங்க யாருடைய பிள்ளைகள்? சத்தமா சொல்லுங்க, யாரோட பிள்ளைகள்? தேவனுடைய. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஆமே. தேவனுடைய பிள்ளை. நம்ம முடிக்கலாமா? முடிச்சிடலாமா? சந்தோஷமா முடிப்போம். ஆமே. அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லணும், விலைக்கு சொல்லணும், எனக்கு நேரம் இல்லை, நேரம் பத்தாது. ஆமே. ஏகப்பட்ட நேரம் எடுத்துட்டேன். ஆமே. கர்த்தர் நல்லவர். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், திரளா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திரளான நன்மை உங்களுக்கு தருவார். அப்ப இருக்கிறது கொஞ்சத்தை காணிக்க நீங்க எவ்வளவோ கொடுங்க. ஆனா அல்லேலூயா, உங்க சம்பாதித்த ஒரு பகுதி, 10ல் 1 பகுதியை கர்த்தருக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. நிறைய கொடுத்ததான் கொடுப்பேன். நீ கொஞ்சத்துல ஆரம்பி, கர்த்தர் நிறைய கொடுப்பாரு. நீ நிறைய கொண்டு கொடுங்க. ஆமே. நிறைய இருக்கும் போது கொண்டு வந்து கொட்டிட்டு கௌரவப்படுற ஆட்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லை. கொஞ்சத்துல கொடுக்குற ஆளுகளை பார்த்து தான் கர்த்தர் பிரியப்படுறான். ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம். நம்ம இப்ப செபிக்கிற வேலை வந்துச்சு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு தரித்திரத்தின் ஆவி, கடங்கார ஆவி, உங்களை பைனான்ஸ் ரீதியை கட்டி வச்சிருக்கிற ஆவியெல்லாம் ஓட போகும். நம்ம செபிக்கிறோம் எல்லாம். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சபை இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு 4 கூட்டத்துக்குள்ள நெருக்கிட்டு வரக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இடம் வாங்க முயற்சி. அல்லேலூயா. வாசல் தான் வாங்க இல்லை, நீங்க முயற்சி. எனக்கு வீடு இல்லையா, பரவாயில்ல, ஒரு இடத்த வாங்க முயற்சி பண்ணுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு சின்ன இடம் வாங்குங்க, ஒரு 10 சென்ட் வாங்குங்க. அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு முடிவெடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆமே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, நீ தீர்மானம் பண்ணி கற்றுக் கொடுப்பார். நான் உண்மையா தீர்க்க தரிசனமா சொல்றேன், தீர்மானம் பண்ணுங்க, கற்றுக் கொடுப்பார். அடுத்து இந்த நெருக்கத்தில் இருக்க மாட்டேங்க, விசாலத்துல கொண்டு கற்றுக் கொடுத்துருவார். அல்லேலூயா. பிரம்மாண்டமான இடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை ஆராதிக்க வைப்பார். பிரம்மாண்டமா தான் கற்றுக் வச்சிருப்பார். நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எல்லாம் ஐஸ்வர்யதாங்க அந்த இடத்துல போய் நிற்பீங்க. உங்க வீட்டு சொல்லுவோம், எல்லாரும் பார்க்கணும். நாங்க திருச்சியில சபை வச்சிருக்கிறோம். அவங்க கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க. அது வரைக்கும் ஒண்ணும் இல்லாம கிடந்தவங்க எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் வாங்கிட்டே இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பொறாமப்படுறாங்க, பேசுறதே இல்லை சொந்தக்காரங்க. ஐயோ கார் வாங்கிட்டாங்க, ஐயோ ஏசி வாங்குறாங்க, ஐயோ இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு மனுஷன் பேசி பேசி செத்தே போயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொன்றும் வாங்குறது சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒண்ணு. அல்லேலூயா. அந்த அண்ணன் வாங்கிட்டார் ஒரு காரை. அவரை பார்த்து கேட்கறாங்க, உனக்கு இந்த நேரத்துல கார் தேவையா அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னாங்க, தேவை. அதனுடைய ஊழியத்துக்கு போறதுக்கு எனக்கு தேவை 13 லட்சம் கையில் இருந்து கட்டி வாங்கிட்டார், லோனு கூட போறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் காரு பைக்கு மாத்தரல, நீங்க ஐஸ்வர்யமான மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துல உங்களுக்கு எல்லா சம்பூர்ணத்தையும் கர்த்தர் வச்சுக்காங்க. பூமியிலும் கொடுக்க விரும்புகிறார். நான் போய் கடன்காரன் நான் கை கட்டி நின்றுட்டு 5க்கும் 10க்கும் மற்றவங்ககிட்ட கையேந்திரம் நாம இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கிறவங்களா மாறணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஒருவேளை
தசம பாகத்தை செலுத்தாம, ஒருவேளை நான் அதை ஆண்டவர் வஞ்சிச்சு வச்சிருக்கலாம். பிசாசு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது பேசியிருக்கலாம், இதை கொண்டு போய் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன், இதை கொண்டு போய் கொடுத்தா உனக்கு என்ன நடக்கும், உனக்கு 10 மானெல்லாம் கேட்டிருக்கலாம். நான் அதையெல்லாம் கேட்டு நான் அதை வச்சிருக்கலாம். ஆண்டவரை அதை நான் வஞ்சிச்சு வச்சிருக்கலாம், அல்லது நான் எடுத்து வச்சுட்டு அதை நான் கொடுக்காம நானே செலவழிச்சிருக்கலாம். இந்த பாவங்கள் எல்லாம் முதல்ல மன்னிச்சிருங்கப்பா. சொல்லுங்க, இந்த பாவங்கள் எல்லாம் முதல்ல மன்னிச்சிருங்க. இனி நான் கொடுக்கிறவனா மாறுறேன். சொல்லுங்க மக்கள், யார் மனப்பூர்வம் நீங்க கொடுக்கலாம், கொடுக்காம போல இந்த பிரசங்கத்தை கர்த்தரின் இடத்துல பேச சொன்னார். நீ கொடுக்கலாம், நீ கொடுக்காம போல யாரும் நீ கட்டாயப்படுத்தலனா நல்லா தெரிஞ்சுக்க, இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. கீழ்ப்படிக்கிறதும் கீழ்ப்படியாம போறது உங்க இடத்துல தான் உண்டு. யார் இடத்துல வெளிச்சம் இருக்கிறதோ அவர்கள் இதை செய்வார்கள், இருளில் நிற்கிறவர்கள் இதை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சொல்ற, விருப்பம் இருந்தா, மனசு இருந்தா நீ இதை செய்யலாம். உனக்கு மனசு இல்லைன்னா அந்த பணமே கத்திற்கு தேவையில்லை. அல்லேலூயா. அதனால நான் சொல்ல, கொடுக்க முடியுங்கிறத உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கிறேன். நான் கொடுக்கிறேன் பையன், இது வரைக்கும் நான் இப்படியே போயிட்டேன், நான் கொடுக்கிறேன். இனி கொடுக்கிற மனுஷனை நான் மாறுறேன். நான் இனி வஞ்சிக்க மாட்டேன். 1 ரூபா வந்தாலும் அதுல உமக்கு பயப்படும்படி ஆண்டவர், அதுல அப்பா 1 ரூபா வந்தாலும் அதுல 10 பைசாவை நான் எடுத்து வைப்பேன். நான் அப்படிப்பட்ட மனுஷனை நான் மாறுறேன், மனுஷியா நான் மாறுறேன். என்ன இன்னைக்கு ஆசீர்வதிங்க, என் கையை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என் கையை ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் கடன் வாங்கின கை, 2 கைகளை உயர்த்துவோம். இதுவரைக்கும் கடன் வாங்கின கைப்பா, மற்றவங்க கிட்ட கையேந்திர கை, இனி இந்த கை கொடுக்கிற கையா மாறும். சொல்லுங்க, உன் கைக்குள்ள ஒரு தேவனுடைய அக்கினி இறங்கி வரப்போம். உன் கையின் பிரயாசத்தின் மேல தேவனுடைய அக்கினி. எதை தரித்திரமா, எதை பிசாசு முடக்கி வச்சு உன்னை கடங்காரைய உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்ல வச்சு கடன் கொடுக்க முடியாம பரிதவிச்சு ஓடி ஒளிஞ்சு எங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தியோ, என் தேவன் சொல்ற அதையெல்லாம் உடைச்சு உன்னை ஆசீர்வதிச்சு கத்து கொண்டு வர போகிறார். ஐஸ்வர்ய சம்பந்தனை கத்து மாத்த போறாரு. அந்த அக்கினி உன் கைக்குள்ள இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு இந்த கடன்கார ஆவிகள், கடனை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சம்பாத்தியத்தை திருடுகிற வஞ்சிக்கும்படி யோசிச்சு கைகள் இறங்கி வரப்போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கொடுக்கிறேன்னு சொல்றேன், ஒவ்வொரு கையில தேவனுடைய அக்கினி இறங்கி வரப்போகும். உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நீ மண் எடுத்தாலும் பொண்ணா மாறணும். நீ கையிடுற வேலையில திரள ஆசீர்வதிப்பார். நஷ்டம் வராது, நஷ்டம் வராது, தரித்திரம் வராது, குறைவு வராது, வறுமை வராது. தேவன் ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்கிறேன். உன் கைகளோட கூட கர்த்தருடைய கை கோர்க்கப்படுறத நான் பார்க்கிறேன். உடைய பிரசனம் உன் கைகளுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. உடைய மகிமை உன் கைகளுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உங்க கைகளுக்குள்ள கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்திலே கைகளை உயர்த்துற ஒவ்வொரு கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் கொடுக்கிறவர்களாய் மாறணும், வாங்குகிறவர்களாய் அல்ல. கொடுத்து கொடுத்து ஐஸ்வர்யமா மாறணுங்க தாவே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரட்டும். ரபா சந்தா ரபா ரீகாலாதனா சந்தா. ஹalleluya ஹalleluya. எல்லா கரந்தட்டி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே மூர்றிட்டு சொல்லி ஹalleluya. ஓ thank you God. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பன் வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. அறியப்படாத ரகசியங்கள், தெரியப்படாத ரகசியம் இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு இந்த திருச்சோடு பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஆண்டவர் வேலைக்கு ஆசீர்வதிங்க தாய். இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே நல்ல செய்து ஐயாவுக்காக நம்ம எல்லா காரியங்களை தட்டு இயேசுவின் நாமத்தினாலே காணிக்க நேரம் சொல் காணிக்க பாட்டை பாடும் பொழுது கத்தர் கண்ட படைத்து நாம் ஜெயிப்பு இயேசுவின் நாமத்தினாலே.